கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் Book of Isaiah 9ஆம் அதிகாரம் chapter 9 முதலாம் வசனத்தை வாசிப்போம். verse 1. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இனிமேல் இருப்பதில்லை. Regarding the land of Naphtali and regarding the land of Zebulun, it shall not be likewise as it is being previously affected. அதை பிற்காலத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்துவார். The later days the Lord shall glorify that. இது ஒரு வாக்குத்தத்தமாக தேவனுடைய சபைக்கு அருளப்படுகிறது. It has been given to the church of God as a promise. இன்னொரு விதத்தில் பார்க்கும் பொழுது And we see in another angle, இது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்குரிய ஒரு தீர்க்கதரிசன ஒரு வார்த்தை. this was a prophetical word of regarding the birth of Lord Jesus Christ. அவர்தான் அந்த யோர்தான் நதியோரமாக கடந்து வந்த நபர். He was the person, he came near the Jordan river. அதற்கு பின்புதான் கலிலேயா ஒரு மேன்மையான ஒரு இடமாக மாற்றப்பட்டது. After that the land of Galilee was made into an excellent அடுத்த land. வசனத்திலே பார்க்கும் பொழுது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சமாகிய இயேசுவை கண்டார்கள். After that, in the next verse when we read, the people those who dwelt in the darkness, they got seen a great light. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the holy name of the Lord. இங்கே இரண்டு நாடுகள் Here சொல்லப்பட்டிருக்கிறது. it has been said about two types of countries. ஒன்று செபுலோன் நாடு, மற்றொன்று நப்தலி நாடு. The first one is the land of Zebulun, the second one land of Naphtali. இது நாடுகளாக எப்படி ஒரு தனி மனிதனுடைய பெயர்தான், பின்பு அந்த கோத்திரங்களுக்கு கிடைத்த இடங்கள் அந்த நாடுகளாக அது அழைக்கப்பட்டது. It was the name of an individual person. Finally, it had been given to the tribe of the people and to the land. கோத்திர பிதாக்களுடைய நாமங்களிலே இவர்கள் இரண்டு பேரும் வருகிறார்கள். These two comes under the names of the fathers of the tribe. இவர்கள் இரண்டு பேருமே ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். These two are the sons of the same father. ஆனால் இவர்கள் தாய் வெவ்வேறு தாயா இருந்தார்கள். But the mothers were different of them. தகப்பன் ஒரே நபர்தான். But the father was the same father. பல பிரிவினைகள் இருந்தாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகள். Even though we are having so many discrimination, we are the children of God. இதிலே ஒன்றை ஊழியர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம், மற்றொன்றை விசுவாசிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். One thing we can consider them as the servants of God, another one they are the believers. இந்த இரண்டு பேரும் பின் நாட்களிலே அவர்கள் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட பொழுது நாடுகளாக அவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். In the later days when they had inherited the freedom, they have divided into lands. அவர்களுக்கு கானான் தேசத்திலே அவருடைய பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டது. In the land of Canaan, it was being surveyed their portion. அவர்களுக்கு சில எல்லைகள் வகுக்கப்பட்டது. And some territories were being given to them. அதற்கு பின்பு அவைகள் செபுலோன் நாடு, நப்தலி நாடு, இப்படி பல விதங்களிலே அழைக்கப்படுகிறது. After that, it was being called as the land of Zebulun and land of Naphtali. இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைபட The விரும்புகிறார். Lord God wants to deal with us through this way. இங்கே இரண்டு காலங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. It has been said about the two types of ஒன்று period. முந்தின காலம், மற்றொன்று பிற்காலம் என்று One சொல்லப்பட்டிருக்கிறது. is said about the past tense and the later days. ஒன்று பாதிக்கப்பட்ட காலங்கள், One was the days which were afflicted. மற்றொன்று தேவன் கிரியை செய்யக்கூடிய காலங்கள். The next year or the next days the Lord God is going to work. இல்லாவிட்டால் அந்த பாதிப்பு நிவர்த்தி செய்யக்கூடிய காலங்கள். Are the days which are what are things affected which is going to be rectified. அதுக்கு காரணம் அவர் அங்கே கடந்து வருகிறார். Here because the Lord God comes over there. ஆண்டவர் ஒரு தனி மனிதனுடைய வாழ்விலே கடந்து வரும் பொழுது, When the Lord இல்லாவிட்டால் God- ஒரு நாட்டுக்குள்ளே ஆண்டவர் கடந்து வரும் பொழுது, ஒரு ஊருக்குள்ளே ஒரு சபைக்குள்ளே அவர் கடந்து வரும் பொழுது அங்கு உள்ள சூழ்நிலைகள் மாறுகிறது. The situation of a place or a particular man or a land or a city or a town will be totally changed when the Lord God comes there. இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த இரண்டு நாட்டுக்கும் இயேசு வருகிறார். When we see here the Lord Jesus Christ, he was visiting these two lands. அவர் வந்த பொழுதுதான் அந்த இடங்களில் உள்ள பிரச்சனைகள் மாற்றப்பட்டது. When he visited that only, all the problems of the land were being வாழ்க்கையிலே removed. தேவன் எவ்வளவு ஒரு மனிதனுக்குள்ளே அனுமதிக்கப்படுகிறாரோ அவ்வளவு அவனுடைய வாழ்க்கை பிற்காலத்திலே மகிமைப்படுத்தப்படுகிறது. As much as a man is just allowing the Lord God in him, the later days his life is being totally changed. செபுலோன் என்று சொன்னால் அவர் நம்மோடு என்னோடு வாசம் பண்ணுவார் என்று அர்த்தம். Zebulun mean he shall dwell with me. ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ளே தேவன் வாசம் பண்ண வேண்டும். In a child of God, the Lord God has to dwell. தேவன் வாசம் பண்ணினால்தான் அந்த இருண்ட தேசம் ஒரு ஒளிமயமான தேசமாய் மாற Only then ஆரம்பிக்கும். if the Lord God dwells in us, the dark continent, dark land will be changed into a bright one. இந்த செபுலோன் எப்படிப்பட்ட யார் அவன்? Who was this Zebulun? யாக்கோபுடைய 10வது மகன். He was the 10th son of Jacob. இன்னொரு பகுதியிலே பார்க்கும் பொழுது We see in another angle, லேயாளுடைய 6வது மகன். he was the 6th son of
of Leah. இந்த இரண்டு பேருக்கும் தான் அவன் பிறந்தவன். Well, he was born for these two. அவனுடைய வாழ்க்கை அவன் பிறந்த பொழுது When he was born, அந்த தாய் அவனுக்கு ஒரு பேரை அழகாக செபுலோன் என்று அவள் ஏற்படுத்தினாள். the mother just named him a beautiful name called Zebulun. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது When we read in Genesis chapter 30, 20ஆம் வசனத்திலே பார்க்கும் verse பொழுது 20, அங்கே அவள் சொல்கிறாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். the Lord has given me good gift, அப்படினால் அவர் என்னோடு வாசம் பண்ணுவார். because he shall dwell with me. தேவன் நமக்கு இந்த ரட்சிப்பு என்பது ஒரு நல்ல ஈவு. The Lord has given us a salvation, is a very gift to அப்படிதான் us. வேதம் சொல்லுகிறது. The scriptures mention about கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. by grace you are being saved, it is not of you, it is the gift of இந்த God. செபுலோன் என்பது நம்முடைய ஜீவியத்தில் உள்ள நல்ல ஈவுகளை காண்பிக்கிறது. Zebulun shows about all the good gifts in our life. நம்மை ரட்சித்தது தேவனுடைய ஈவு. The gift of God has been saved us. அதுக்கு பிறகு நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் பாருங்க, அது பெரிய ஈவு. After that the Lord has supplied all things to us, that is a great gift of தேவன் God. அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று Thank சொல்லப்படுகிறது. God because the unspeakable gifts he has given to us. நம்முடைய வாழ்க்கையில தேவன் எவ்வளவு நன்மைகளை How செய்திருக்கிறார், much benefits the Lord has done in our life. எவ்வளவு நல்ல ஈவுகளை The தந்திருக்கிறார். Lord has given us very good gifts in our life. அதனால தான் அவளுக்கு அந்த தாய் தன்னுடைய பிள்ளையினுடைய சூழ்நிலையை, அவன் பிறந்த சூழ்நிலையை பார்த்து சொல்ற, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். So that the mother, after seeing the situation he was born, the son gave, the Lord has given me very good gifts. ஒரு நல்ல ஈவு தான் அவனுக்கு ஈவாக தான் அவன் கிடைத்தான். As a very good gift he was given to the mother. லேயலுடைய வாழ்க்கை ஒரு கண்ணீர் கதை. The Leah's life was a tearful அது story. ஒரு சோக கதை. It was a tragedy. யார் நேசிப்பார் என்று யோசித்தாலோ அவன் நேசிக்காமலே கடைசி வரை போய் கொண்டிருந்த ஒரு What she வாழ்க்கை. thought, so whom we will love her, but he did not even love her. புருஷன் நேசிப்பான் என்று நினைத்தால் நேசிக்கவே இல்லாத ஒரு வாழ்க்கை. It was a life she thought, so the husband would love her, but he did not love her. ஆனாலும் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே Even இருந்தது. though the life journey was traveled, இவைகளுக்கு மத்தியிலே இந்த செபுலோன் in பிறக்கிறான். the midst of that Zebulun was born. அவன் பிறந்த உடனே தான் சொன்னார், மனுஷன் எனக்கு எந்த நன்மையும் செய்யாவிட்டாலும் தேவன் எனக்கு நல்ல ஈவை எனக்கு Soon தந்தார். after the birth of him, even though the man did not do any good gift, the Lord has given me good gifts to me. உலக சூழ்நிலைகளிலே நமக்கு பாதகங்கள் வரலாம். Even in the valley life, we may be getting unfavorable ஆனால் situation. இவைகளுக்கு மத்தியிலே தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த நல்ல ஈவை நம்முடைய சிந்தையிலே வைத்திருக்க But வேண்டும். in the midst of that, we have to always keep in our memory what are the good gifts the Lord has given to us. அடுத்ததாக அவர் என்னோடு இனிமேல் வாசம் பண்ணுவார் என்று அவள் சொன்னாள். Nextly she says, so he shall dwell with me hereafter. அவர் உன்னுடைய சிருஷ்டிகரே, உன்னுடைய நாயகர். Only your maker is thine husband. ஆண்டவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது. There is a life, the Lord God dwells with us. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். You can often read in the Old and the New Testament like these verses. தேவன் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார். The Lord shall dwell with them. அங்கே அவருடைய வாசஸ்தலம் இருக்கிறது. The habitation of God is there. இது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. This word it is set in Revelation. ஆண்டவர் மனுஷனோடு வாசம் பண்ணும்படியாக எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டே The Lord வந்தார். is also taking lot of effort and endeavor in order to live in the man. அவர் அடிக்கடி வந்து அவனோடு பேசி பார்த்தார். Often the Lord God came and spoke to him. ஆசரிப்பு கூடாரம் வழியாக அவனோடு இடைப்பட்டார். Through the tabernacle the Lord God dealt. ஆலயத்திலே வாசம் பண்ணினார். The Lord God dwelt in the tabernacle. கடைசியாக இப்பொழுது புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு உள்ளேயே அவர் வாசம் Line பண்ணுகிறார். by line in the New Testament period, the Lord God is dwelling in us through the Holy Spirit. அவளுடைய வாழ்க்கையிலே இவன் பிறந்த பின்புதான் அவளுக்கு ஒரு நிம்மதி ஏற்பட்டது. After the birth of him only, in the life of Leah, she got a very good நம்முடைய வாழ்க்கையில satisfaction. உலக பிரகாரமாக என்ன மேன்மையோ இழப்புகளோ இருந்தாலும், Even though whatever the excellency and losses in what we found in our life, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவதுதான் நமக்கு உள்ள மேன்மை. that is only the great excellency, the Lord must dwell in us. தேவன் ஒரு மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணாவிட்டால், தேவனுடைய உலாவுதல் இல்லாவிட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். How shall be the place you also can understand about that if the Lord God unless dwell and walk in a man? தேவன் வாசம் பண்ணாத இடத்துல இன்னொரு ஆள் தான் வாசம் If a பண்ணுகிறார். man, another man will be dwelling in a place if the God does not dwell. அப்படியானால் இவனுடைய துவக்கம் ஒரு நல்ல ஈவு. But the beginning of him was a very good gift. அடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அவனோடு வாசம் பண்ணுகிறார். Nextly in the life of him, the Lord God dwells with him. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். The Lord God dwells in us. ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள் The spiritual children of God. இந்த அளவிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திக் கொண்டே வர வேண்டும். In this level we have to go on lift up our life. அப்ப இப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வு எப்படி இடுக்கமாய் போய்விட்டது? Such a type of man's life, how it has gone into a dark one. இந்த அவனுடைய தேசமே
அவனுடைய பிற்காலத்தில் அவனுடைய தேசமே இடுக்கமாய் ஈனமாய் ஒடுக்கப்பட்டு போய்விட்டது. In the later days his whole land was being grieved and afflicted. எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. How it was. ஏன் இப்படி சம்பவித்தது? Why it had happened so? துவக்க காலங்கள் எப்படி இருந்தது? How was the former days at the beginning? நல்ல ஒரு ஈவு. It was a very good gift. தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. That was a life the Lord God dwell. இன்னும் அவங்களுடைய வாழ்க்கையை நல்லா சொல்லிட்டே போலாம். We can go on just describe about his life more and more. நான் அவங்களுடைய நல்ல வாழ்க்கையை சில காரியங்களை I சொல்லுகிறேன். want to tell you some points regarding the good life of ஏன் him. இடுக்கம் வந்ததுங்கறத அடுத்து நான் சில பாயிண்ட்களை I உங்களுக்கு want to சொல்றேன். tell you about why he got all afflictions. அதுக்கு பின்பு தேவன் எப்படி இறங்கி வந்து அதை மகிமைப்படுத்துகிறார் என்று உங்களுக்கு After சொல்லுகிறேன். that how the Lord God descended down and glorified him. ஆதியாகமம் 49 அவனை குறித்து அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது. In Genesis chapter 49 it was said about regarding him. இது அவனை பெற்ற தகப்பன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. This was the word the father of him too. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள One வேண்டும். thing you must understand, உன்னுடைய தாய் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். your mother has to bless you. உன்னுடைய தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்க The வேண்டும். father has to bless you. மூன்றாவது ஊழியன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். Thirdly, the servant of God he has to bless you. இந்த மூன்று விதமான ஆசீர்வாதம் உள்ளவன் நிச்சயமாக தேவனோடு இணைந்து A விடுவான். man who is having the three types of blessing he can surely join with God. நீங்கள் வேதத்திலே பார்த்தால் If you read in the scripture, தாயினால் வெறுக்கப்பட்டவர்கள் உண்டு, people those who are hated by the mother, தகப்பனால் நேசிக்கப்பட்டவர்கள் the உண்டு. people those who are loved by the father, தாயினால் நேசிக்கப்பட்டவர்கள் the உண்டு, people those who are loved by the mother, தகப்பனால் வெறுக்கப்பட்டவர்கள் உண்டு. people those who are hated by the father. இன்னொரு பகுதியிலே தேவனால் நேசிக்கப்பட்டவர்கள் உண்டு, In another angle, people those who are loved by God, தேவனால் வெறுக்கப்பட்டவர்கள் உண்டு. people those who are hated by God. உங்களுக்கு இதுக்கெல்லாம் வசனம் சொல்லணும் அவசியம் இல்லை. No need to give all the evidences from the Bible, I think so. ஆண்டவரை குறித்து நான் பார்க்கும் பொழுது ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை நேசித்தார். Regarding God, the Lord God hated Esau and loved Jacob. ரெபெக்காளை நாம் எடுத்துக்கொண்டால் When we consider Rebekah, அவள் யாக்கோபை நேசித்தாள், ஏசாவை ஒரு லிமிட்ல வைத்துக் she கொண்டிருந்தாள். loved Jacob, but she kept Esau in a limit. ஈசாக்கை எடுத்துக்கொண்டால் When we consider Isaac, ஏசாவை அதிகமா நேசித்தான், யாக்கோபை ஓரளவு நேசித்தான். okay, or only some extent he loved Jacob, but he loved Isaac more. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி அல்ல. But the Christian life it is not so. இன்னொரு பகுதியில பார்க்கும் பொழுது When we see in another angle, ஊழியர்கள் சிலரை சபிக்கிறார்கள். some servants of God they are cursing some. வேதத்திலே அப்படிப்பட்ட அத்தாட்சிகள் உண்டு. There is also some evidence in the ஆனால் ஒரு scripture. சிலரை அவர்கள் ஆசீர்வதிக்கிறார்கள். And some they are also just blessing. இங்கே நாம் பார்க்கும் பொழுது When we read here, இந்த செபுலோன் மூன்று பேராலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு this ஆள். Zebulun was a person, he was blessed by the three persons. நீங்க அதுதான் ரொம்ப விலையேற பெற்ற ஒரு That வாழ்க்கை. is only the very precious life. ஆதியாகமம் 49 நாம் பார்க்கும் பொழுது When we read in Genesis chapter 49, முதலாவது ஆதியாகமம் 30:20 தாய் அவனை ஆசீர்வதிப்பதை நாம் பார்த்தோம். first of all, when we have read in Genesis 30:20, the mother blessed him. அவனை பார்த்து என்ன சொன்னா, தேவன் எனக்கு ஒரு நல்ல ஈவை தந்தார். Seeing and him what she said, the Lord has என் given me புருஷன் good gift. என்னோடு இனிமேல் வாசம் பண்ணுவார். Hereafter the Lord shall dwell with me. இதுதான் அவள் முதலாவது தாயினுடைய ஒரு ஆசீர்வாதம். This was the first blessing of the father. ஆதியாகமம் 49:13 பார்க்கும் பொழுது When we read in Genesis chapter 49 verse 13, அங்கே தகப்பன் அந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறார். here the father was blessing Zebulun. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை Glory உண்டாவதாக. be to the holy name of the Lord. நீங்க அதே ஆதியாகமம் 49 அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா If you read the whole chapter of Genesis 49, ஒரு சிலரை ஆசீர்வதிக்கிறான், some he is blessing some, ஒரு சிலரை சபிக்கிறான், he is cursing some other. ஒரு சிலருடைய குணத்தை வச்சு அவங்க புத்தியை எடை போட்டு பேசுகிறான். By the character of some, he is also calculating the mentality of him and அந்த speaking. சேஷ்ட புத்திரனை பார்க்கும் பொழுது See, when we say other birthright person, அந்த தலைமகனை பார்த்து அந்த தகப்பன் என்ன சொன்னான், what are regarding the first son, the Reuben, what the நீ father said, மேன்மை அடைய he மாட்டாய். shall not excel. எப்படி இருக்கும் பாருங்க. How he shall be. அந்த தகப்பன் அப்படியே அந்த பிள்ளையை ஒண்ணுமில்லமாக்கிட்டான். And so the father also cursed the ஆனா son. அதே தகப்பன் But the same ஒரு father, பையனை பாம்புன்னு சொன்னான், as regarding a son, he is ஒரு called as பையனை a serpent. ஓநாயின்னு சொன்னான். Yeah, regarding another son, he ஆனா called as a இவனை பார்த்து சொல்லும் பொழுது and seeing and when he called, தாய் சொல்லுகிறாள் நல்ல ஈவு, the mother says he is a good gift. தகப்பன் சொல்லுகிறான் The father says, இவன் கப்பல் கடல் துறைமுகமாக he இருப்பான். shall be a haven of ship. அது எதை What காண்பிக்கிறது? does it show? விசுவாச வாழ்க்கையை It காண்பிக்கிறது. shows the life of faith. கப்பல் என்பது விசுவாசத்தை முன்குறிக்கிறது. The ship tells ஒரு about the தேவனுடைய faith. பிள்ளை என்று சொல்லுகிறவன் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து பழக A வேண்டும். child of God, he or she has to live a life of faith. அது அவனுடைய வாழ்க்கையிலே இயற்கையாகவே தகப்பனால் அளிக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். Naturally or innate, like the father has given in the life of him. நம்மில் அநேகருக்கு விசுவாசம் என்றால் என்னன்னு தெரியாது. Many of us, we do not even know what is faith. விசுவாசத்தின் பரீட்சை மாத்திரம் தான் தெரியும். Only we know the temptation of faith. விசுவாசத்தை காத்துக்கொண்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப கம்மி. Many of the lack is a experience what we have kept our faith. விசுவாசம் உடனே அவங்க பயந்துறாங்க. So when we speak about the faith, they are getting ஆனா afraid. இங்க தகப்பன் சொல்றான் அவனுக்கு விசுவாசத்தை ஊட்டுகிறான். Yeah, the father was feeding the faith to the son. செபுலோன் கப்பல் கடல் கரை துறைமுகமாக இருப்பான். Zebulun shall be the harbor or the haven of ship. அவன் ஒரு விசுவாச வாழ்க்கை வாழக்கூடியவன். He is a man, he can live a life of அவன் faith. கப்பல் துறைமுகமாக He இருப்பான். shall be a haven of ship. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விசுவாசம் அவசியம். In the life of a man, the faith is very, very mandatory. எழுத்தின்
பிரகாரமாக உன்னுடைய தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். Literally, the father of you has to bless you. ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ விசுவாசத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும். In the spiritual life of you, you have to live on faith. பிரியமானவர்களே, உங்களில் எத்தனை பேருக்கு சாதாரணமாகவே இயற்கையாக அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வளர்ந்து கொண்டு வருகிறது? Beloved, how many of you are having ordinary or normally the faith is growing? என்னை கேட்டால் If you ask me, விசுவாசம் என்பதுக்கு போராட்டமே இருக்க கூடாது. even for regarding the faith, we should not get any temptation. அதுல ஒரு பிரச்சனையே இருக்க கூடாது. என்ன வந்தாலும் நீ ஏறி மிதிச்சு போயிட்டே Whatever இருக்கணும். it may, you have to go trample over and go. அவன் கப்பல் துறைமுகமாக He இருப்பான். shall be the haven of ship. தகப்பன் பார்த்து அவனை சொல்லக்கூடிய வார்த்தை அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான் The சொல்றான். father's son said told him regarding him, he shall be the haven of ship. இயற்கையாகவே அவனுக்கு விசுவாசம் வளர்ந்து கொண்டே வந்தது. Naturally, the faith was growing and growing. விசுவாசத்துல தடுமாற்றங்கள் இல்லை. And there was no stumbling in the faith. விசுவாசத்துல பின்மாற்றம் இல்லை. There was no backsliding in the faith. விசுவாசத்திலிருந்து விழுந்து போகவில்லை. He did not even fall from the faith. விசுவாச துரோகம் அவனுக்குள்ளே வரவில்லை. He did not get any treacherous of faith. ஏனென்றால் அவன் ஒரு கப்பல் துறைமுகம். Because he was a haven of ship. அவனுக்கு உலகத்துல மழை பெய்யும் இல்லாட்ட மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கணும் விவசாயம் பண்ணணும் இப்படிலாம் இல்ல. கர்த்தரை நம்பி முழு மனதோடு நடுக்கடல்ல உள்ள போணும். So just believing the Lord God, he went inside the middle of the sea. He did not just expect the rain has to come. He had to put a board and just get water. மழை பெய்து விளைய வச்சு அவனுக்கு சாப்பிடுற ஐடியா கிடையாது. He did not have the idea just say that after the rain come he has to cultivate and eat. மழை பெய்யல அப்படிங்கறதுனால தன்னுடைய வாழ்க்கையில எங்கயாவது போர் போட்டு தண்ணி எடுத்து அப்படியாவது அவன் வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படியும் வழி கிடையாது. He did not have any ways. He wanted to go forward in his life after putting the boat because there is no water, rain water. அவனுக்கு கடலுக்குள்ள போனாதான் கிடைக்கும். Only then if he enter inside the sea he will get something. அவன் தேவனை நம்பி இறங்கி வர வேண்டும். By believing the Lord God he has to come down. தரை மார்க்கமாக ஏதாவது முன்னேற்றம் என்று சொன்னால் தடுமாற்றம் என்றால் சரிப்படுத்திக் கொள்ளலாம். So in the way of the route the earth means we can correct it if there any stumbling. ஆனால் But கடல்ல போறதுல எங்க தடுமாற்றம் வந்தா என்ன ஆகும்? But when you go in the ship, if you have the sea, what will be if you get a stumbling, what will be? பிரியமானவர்களே, அது விசுவாச வாழ்க்கையை காண்பிக்கிறது. Beloved, it shows the life of faith. தேவனையே நம்பி இருக்கிற ஒரு வாழ்க்கை. There's a life only believing the Lord God. நல்ல ஈவாக அவன் பெற்றான். First of all, he got as a gift. இரண்டாவது தகப்பன் அவனை குறித்து சொல்றான் கப்பல் துறைமுகமாக இருப்பான். Secondly, regarding the father said he shall be a haven of ship. இப்போ என்ன நடந்தது? Now what happened? அடுத்து ஊழியக்காரன் அவனை ஆசீர்வதிக்கிறான். Nextly, the servant of God is also blessing. இது லைஃப்ல ஒரு உச்சிதமான ஒரு அனுபவம். This is a very peak and a very great excellent experience. இதுதான் தேவனுடையத்திலிருந்து டைரக்டா வர்றது போல ஒரு அனுபவம். This is an experience as we got directly from the Lord God. ஒரு தாய்க்கு பிள்ளை இல்ல, பிள்ளை கிடைச்சது, அவள் சந்தோஷத்துல ஆசீர்வதிக்கிறார். Because a mother did not get the child, because she got the child with the happiness and the joy she was blessing. தகப்பன் இவனுடைய கேரக்டரை பார்த்துட்டு இவனை By ஆசீர்வதிக்கிறார். seeing the character of him, the father was blessing him. ஆனா ஊழியன் அப்படி அல்ல. But the servant of God, it is not so. அவன் தேவனுடைய வார்த்தையை உச்சரிக்கிறான். Just he is uttering the word of God. உபாகமம் 33ஆம் அதிகாரத்தை பார்க்கும் When பொழுது we read Deuteronomy chapter 33, 18ஆம் வசனத்திலே verse 18. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாய் இரு. செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையில் சந்தோஷமாய் இரு. Regarding Zebulun, rejoice Zebulun in thy going out. ஒரு ஊழியக்காரன் அவனை பார்த்து சொல்ற வார்த்தையை பாத்தீங்களா? See here, a worker of God seeing him and saying, நீ வெளியே புறப்படும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீ சந்தோஷமா போ. when you go out, depart to go to do something, rejoice and go. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? So then what does the scripture say? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் You ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். shall be blessed when you go out and come in. செத்து போனது போல வெளியே போக கூடாது. As if like dead person, you should not go out. முகம் செத்து போய் கருத்து போய் விட்டு வெளியே போக கூடாது. Our face should not be darkened, as if like dead, we should not go out. நீ விட்டு வெளியே போகும்போது பிரைட்டா ஒரு தெய்வீக சக்தியோடு நீ ஜெபிச்சு ஆசீர்வாதத்தோடு தான் நீ வெளியே வரணும். With all the divine power, after praying with the bright countenance, you must go out. நீ வெளியே புறப்பட்டு போகும் பொழுது உன்னோடு தேவ சமூகம் வர வேண்டும். When you depart and go out, the presence of God has to come with you. தேவ சமூகம் இல்லாம நீ போக கூடாது. Without the presence of God, you must not go. ஆண்டவர்ட்ட போய் மோசே கேட்டான். And to the Lord God, Moses asked, உம்முடைய சமூகம் எங்களோடு வராவிட்டால் எங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். please don't take us from this place unless thy presence come with us. உம்முடைய சமூகம் இல்லாம எனக்கு யோர்தானை தாண்ட வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, எனக்கு கானானே தேவையில்லை. No need any Canaan, we don't want to even cross over Jordan without thy presence. ஒரு ஆள் பாட்டு பாடுறான், நீங்க இல்லாம இந்த ஊழியம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. A man was singing, without thee Lord I don't want this ministry even. ஆண்டவரே இல்லாம நீ எதையாவது செஞ்சு என்ன பிரயோஜனம்? If the Lord God is not with you, if you do anything, what is the use of நீ that? புறப்படுகையில் வெளியே நீ புறப்படுகையில் சந்தோஷமா இரு. When
you are departing out or going out, be rejoice. ஒரு தேவனுடைய பிள்ளை ஊழியனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். A child of God must receive the blessing of a servant of God. தீர்க்கதரிசன புத்தகத்தில் நான் பார்க்கும் பொழுது When we read the book of prophecies, ஊழியக்காரர் நிமித்தம் அந்த திராட்சை ரசத்தை நான் அழியாதபடி காப்பேன். so I shall protect the vine and the wine plant regarding the servant of God. I will not destroy என்னுடைய them. ஸ்தானாபதிகளுடைய ஆலோசனையை நான் நிறைவேற்றுவேன். I will fulfill the counseling of my ambassador. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். These are the words of God. என்னுடைய ஊழியக்காரரின் வார்த்தையை நான் நிலைப்படுத்துவேன். I shall make steadfast the word of my servant. இது எதுக்கு நான் இதை சொல்லுகிறேன்? Why do I say all this? இது ஆசீர்வாதத்தினுடைய உச்சகட்டமான ஒரு அனுபவம். This is a peak experience of the blessing. உபாகமம் 33:19 பார்க்கும் பொழுது When we read in Deuteronomy chapter 33:19, அங்கே ஒரு வார்த்தை சொல்லுகிறார். here he says a word. இந்த வார்த்தை இரண்டு கோத்திரத்துக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள். This word is being set into two types of tribes. ஒன்று செபுலோன், One is Zebulun, மற்றொன்று இசக்கார். another one is Issachar. இது எதை காண்பிக்கிறது? What does this show? செபுலோனும் நப்தலியும் தான் எப்பொழுதுமே ட்வின்ஸ் மாதிரி சுத்திட்டே இருப்பாங்க. Zebulun and Naphtali, they used to just walk like twins. நல்ல கவனிங்க, வாழ்ந்தாலும் செத்தாலும் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் மாதிரி தான் சுத்திட்டே இருப்பாங்க. Either the life or death, they used to just walk together. அவங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஐக்கியம் இருந்தது. They had a very good understanding and fellowship. ஆனால் But இந்த இடத்துல இசக்காரோடு ஐக்கியப்படுகிறார். But here he was having the fellowship with Issachar. இது ஊழியக்காரன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. This is the word of the servant of God. இதிலிருந்து என்ன விளங்கிக் What கொள்கிறோம்? do we understand from this? குறிக்கப்பட்ட நபரோடு அல்ல, எல்லாரோடும் நாம் ஐக்கியமாக இருந்து வாழ்ந்து பழக வேண்டும். Not only with a man who are pleased, with all we need the fellowship and fellowship. உபாகமம் 33:19 பார்க்கும் பொழுது When we read in Deuteronomy chapter 33 verse, வாசியுங்கள். ஜனங்களை அவர்கள் மலையின் மேல் வரவழைத்து அங்கே நீதியின் பலிகளை இடுவார்கள். கடல்களிலுள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். அந்த முதல் பகுதி இசக்காருக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. the first portion was set into Issachar. அதுல இரண்டாவது பகுதி சொல்லப்பட்டது கடல்களில் உள்ள சம்பூரணத்தையும் மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற பொருட்களையும் அனுபவிப்பார்கள். The second portion, it is said about the abundance of the seas as well as the treasure hid in the sand they shall enjoy. இது செபுலோனுக்கு உள்ள ஒரு ஆசீர்வாதம். This is a blessing belong to Zebulun. விசுவாசி என்பது முக்கியம் அல்ல. என்னாச்சு? விசுவாசி என்பது முக்கியம் அல்ல. It is not important even a believer. ஒரு சாதாரண பிலீவர், நான் டிபிஎம் பிலீவர்னு சொல்றதுல ஒண்ணு பெரிய சாதனை அல்ல. It is not a great achievement saying you are a great believer. ஒரு நாள் வந்தா கூட நீங்க அந்த வார்த்தையை சொல்லிக்கலாம். யாரும் நீ காப்பிரைட் என்கிட்ட தான் இருக்குன்னு ஒருத்தவனும் கேட்க போறது கிடையாது. None of you will come and ask you about the copyright. Your copyright is with me, even though if you attend here one day. ஆனா விசுவாச வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. But even in the life of faith, there is a great blessing. அதுல ரெண்டு விதமான ஆசீர்வாதம் இருக்கு. There are two types of blessing in that. ஒன்று வெளியரங்கமான விசுவாச வாழ்க்கையில் உள்ள ஆசீர்வாதங்கள், அது உலக பிரகாரமான பல காரியங்களை அது காண்பிக்கிறது. One thing in the open blessing of the life, spiritual life of the blessing. மற்றொன்று மணலுக்குள்ளே மறைந்திருக்கிற ஆசீர்வாதம். Nextly, the blessing which are being hidden in the heart. இது உனக்குள்ளே மறைந்திருக்கிற ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. It shows about the spiritual growth which is hidden in you. விசுவாச ஜீவியத்தில் நீ வரும்பொழுது, when you come into the life of faith, இம்மையிலும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய், மறுமைக்குரிய ஆவிக்குரிய தன்மைகளும் உனக்குள்ளே வந்து சேருகிறது. you are being blessed in this present life as well as you are going to get all the blessing of the later life. விசுவாசி என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமாக அவன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். If we speak about a believer, through the faith he has to receive all the benefits. ஆண்டவரிடமிருந்து அவன் ஆசீர்வாதங்களை விசுவாசத்திலே பெற்றுக்கொள்ள வேண்டும். By the faith from the Lord God he has to receive all the blessing. இன்னைக்கு விசுவாசம் சொல்றது சும்மா பெயரளவில் தான், இன்னைக்கு ஏட்டளவில் இருக்கிறது. Only it is when we speak about the faith, it is only the name sake as well as only it is a written form. ஆனால் ஆவிக்குரியவர்களுக்கு விசுவாச வாழ்க்கை தான் ஜீவன். But under the spiritual people, the life of faith is only the life. தாய் சொல்கிறார், நல்ல ஈவு கர்த்தர் என்னோடு வாசம் பண்ணுவார். The mother says, is a good gift that the Lord shall dwell with me. தகப்பன் சொல்றான், அவன் கப்பல் துறைமுகமாக இருப்பான். The father said about he shall be the heaven of ship. ஊழியக்காரன் சொல்றான், நீ புறப்படுகிற சந்தோஷமா இரு, உனக்கு கடலில் உள்ள எல்லா சம்பூர்ணமும் உனக்கு உண்டு. The servant of God said, when you are departing out, be rejoiced, you shall be getting all the abundance of the sea. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. பிரியமானவர்களே, நம்மில் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது? Beloved, how many of us are receiving such type of blessings? இவ்வளவு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்த செபுலோன் தான் இப்போ ஈனமாய் போய்விட்டான். As if like a very great excellent life, the life cancer alone, now he become afflicted. வாழ்க்கையில நமக்கு சில நேரங்கள்ல நம்ம அறியாமலே பல சம்பவங்கள், பல சூழ்நிலைகள், பல பிரச்சனைகள் நம்மை மோதுகிறது. சில காரியங்களை நாம் ஜெயிக்கிறோம், சில காரியங்களை நாம் விழுந்து போய் விடுகிறோம். Without our knowledge or innocently, some incident, some affliction, some temptation coming and dashing against in our life, in something we are fallen, in something we are being get victory. இந்த செபுலோன் நப்தலி என்பவர்கள் எப்படி தெரியுமா? Regarding about Zebulun, Naphtali, what type of person they? நல்ல ரெண்டு பேரும் ரொம்ப இன்ட்ரஸ்டா நிப்பாங்க. They were very interested people. விழுந்து போனா ரெண்டு பேரும் சேர்ந்து விழுந்து போயிடும். If they
they fallen, they two fall together. இது ஒரு பொல்லாத ஒரு அனுபவம். This is an evil experience. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அப்படி செய்ய கூடாது. In whatever the situation, you should not do that. நீங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்து அப்படியே நிக்கணுமே தவிர விழுந்தாலும் எழுந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து விழணும் அப்படி கிடையாது. It is not so. Either you fall and stand up, you should not fall together, but you should go on grow in the spiritual life. நியாயாதிபதிகள் Judges 5ஆம் அதிகாரம் chapter 5 18ஆம் வசனம். verse 18. செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள். ரெண்டு பேருமே இப்பொழுது போர்க்களம் வந்த உடனே மரணத்துக்கு துணிந்து நிக்கறாங்க. Here when we speak about the battlefield, they were also ready to risk their life. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு After you have stepped into this way, மரணத்துல நீங்க தெளிவான ஒரு அறிவு இருக்க வேண்டும். you need a correct clear idea regarding the death. என்னைக்கு நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களோ On the day, very same day, you have been saved. அதுக்கு முன்னால உங்களுக்கு மரண பயம் இருக்கலாம். Before that, you may had all the fear of death. மரணத்தை சந்திக்க சக்தி இல்லாமல் You இருக்கலாம். may not have any ability or just something skill to meet that மரணம் death. உண்டு என்கிறது கூட நமக்கு மறந்து போயிருக்கலாம். Even you might have forgotten regarding the death. ஆனா பைபிள் தூக்குன பின்பு So after you have carried the Bible, இந்த உலகத்துல நமக்கு ஒரு முடிவு உண்டு. so in this world we are having an end. அடுத்த ஒரு வாழ்க்கை நமக்கு துவக்கமுகிறது. There is also your next life is going to begin. அந்த வெளிச்சம் உனக்கு தெளிவா இருந்தால் நீ இந்த வாழ்க்கையில பின்மாற்றத்தையே சந்திக்க மாட்டாய். You will not go meet any backsliding at all if you are having that right correctly. சின்ன சின்ன காரியங்களை நீங்க பின்வாங்கிர கூடாது. Even for a small matter you should not go backslide. இங்க ஒரு யுத்த களம். This was a battlefield. ரூபனை கேட்டா அவன் வீட்ல உட்கார்ந்துட்டான். So when we speak about Reuben, he was seated at home. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன்ல ஒவ்வொரு காரியத்தை சொல்லி கொண்டிருந்தாங்க. Each and everyone they were speaking different things. அப்படியே அவன் யுத்தத்துக்கு வந்தாலும் அவனால பிரயோஜனம் இல்ல. Even though if they had attended come to the battlefield, there was no use of that. ஏன்னா அவன் பிரிவினை ஆவி உள்ள ஆளு. Because they had all the spirit of discrimination. 5:15 நீங்க பாத்தீங்கன்னா And we read in 5:15. ரூபனின் பிரிவினைகளால் உண்டான இருதயத்தின் நினைவுகள் மிகுதி. It is said about the imagination of the division of Reuben is more. அவன் தேவனுடைய பிள்ளைதான். But he was a child of God. ஆனா யுத்தகளத்துக்கு போற மாட்டான். அவனுக்கு ஆடு மாடு தான் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். He will not go to the battlefield, he will be only hearing about the bleating of the ships and blow. ஆசீர்வாதம் என்று சொன்னால் இசக்கார் ஓடி வருவான். So if when we speak about the blessing, Issachar will run and come. ஆனா யுத்தம்னா இசக்கார் வர மாட்டான். But at the time of the battle, Issachar will not stand. அதுதான் அவனுடைய டிராபேக். That is only the drawback of him. இசக்காருடைய தன்மை என்னன்னா What is the nature of Issachar? ஆசீர்வாதம்னா ஃபர்ஸ்ட் வந்து நின்னுக்கும். So if there is a blessing, he shall come first. யுத்தம் When we speak about battle, இவனை காணோம். he was missing. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? What he did, you know? இசக்காரின் பிரபுக்கள் தெபரோடு இருந்தார்கள். So even the noble people of Issachar was with Zebulun. ஆனா கால்நடையாய் அவர்கள் அனுப்பப்பட்டு But போனார்கள். they have been sent back by walk. யுத்தகளத்துல இப்படியே ஸ்லோ processல போனா ஒரு பிரயோஜனம் இல்ல. See in the battlefield, we also go and follow the only slow process, there is no use of that. யுத்தத்துக்கு வந்தீனா நீ வந்து ஒரு யுத்த வீரனா நிக்கணும். If you come to the battlefield, you have to stand as a warrior of ஆனா இந்த battle. இடத்துல செபுலோனும் நப்தலியும் ரெண்டு பேருமே போர்க்களத்து முனையில நிக்கறாங்க. Here is Zebulun and Naphtali, they were standing in the நீ battlefield. பைபிள் தூக்கிட்டீல? You have carried the Bible, no? இல்ல பைபிளே தூக்கட்டாலும் உலகத்துல உனக்கு ஒரு நாள் முடிவு உண்டு. So even though you have not even carried the Bible, one day you are having an end in this world. ஆறிலும் சாவு நூறிலும் சாவுதான். Even at the age of 6 or 100, you have to meet the death. ஆனா நீ விசுவாசத்துல நீ மரிச்சிட்டேன்னு சொன்னா அது ஒரு ஜெயத்தின் தொனி. It is said about that the voice of the victory if you die in the faith of you. அது இல்லாம உன்னுடைய ஓட்டத்தை நீ முடித்து பிரயோஜனம் இல்ல. Without that, if you finish your race, there is no use of that. பைபிள்ல மரணத்துக்கு அப்படி நேருக்கு நேர் துணிஞ்சு நின்னவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. These two people only, when we read in the Bible, they have shepherded their life in the death. இரத்த சாட்சிகள் புக் வாங்கி படிச்சு பாருங்க. You just get the book of the martyrs and read. அவங்க எல்லாம் அப்படியே ஜீவனை தண்ணி போல ஊத்திட்டாங்க. They have poured out their life as like water. அவங்க வந்து ஒரு சின்ன அனுபவம் கூட பின் வரதில்லை. They did not even in a single moment they have backslided. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பழைய ஏற்பாட்டில் இருந்தார்கள். In the Old Testament, Shadrach, Meshach, Abednego they lived. அவங்க அன்னைக்கு சொன்னாங்க கர்த்தர் எங்களை தப்புவிப்பார். They say so, our Lord God shall deliver us. Even though they did not மரிக்க ஆயத்தம்னு சொன்னாங்க. We are ready to die. ஆனா அன்னைக்கு கர்த்தர் அவங்களை விடுதலையாக்கினார். But on the day the Lord God delivered them. அது ஓல்ட் டெஸ்டமென்ட். It was Old Testament. ஆனா புதிய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா? How is in the New Testament? கர்த்தர் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். The Lord God is committing you to the death. புரியுதா? Do you understand? எபிரேயர் 11ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா When we read in Hebrew chapter 11, சாக கொடுத்தவர்களை அவர்கள் மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். what they were also given for the day, they received them back alive. ஆனா நியூ டெஸ்டமென்ட் அப்படி அல்ல. But it is not so that the New Testament. நீ இன்னைக்கு மரித்தீனா நீ மகிமையில நீ எழுப்பப்படுவாய். If you die today, in the glory you shall be risen. அதனால இன்னைக்கு மரணங்கிறது சத்தியம் நிச்சயம் அது. So today is the death is the fact as well as the truth. ஆனா இந்த போர்க்களத்து முனையில இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நிக்கறாங்க. But in the battlefield they were jeopardized their life.
அவனுக்கு ஏப்பா அவனுக்கு பிரச்சனை வந்துடும் செத்து போயிருவீங்க நீங்க முன்னால் நினைக்காதீங்க. அவன் அப்படி இல்ல, போர்க்களத்து முனையிலே மரணத்துக்கு துணிந்து போய் நின்னா செத்தா சாகட்டும் சொன்னான். They risk their life in the battlefield, they were also ready to die and they jeopardized their life. நம்மில எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? How many of us are likewise? மொத்தம் 12 பேர். Only 12 people. இந்த 12 பேர்ல இந்த 2 பேர் தான் சாவுக்கு பயப்படாம போய் நின்னது. Among the 12 sons, only these two, they did not even get afraid of the death, they stood there. இவ்வளவு வைராக்கியமான ஒரு ஆள் தான் இவன். These give us a very zeal man. நான் இந்த போர்க்களத்து முனையை குறித்து கடைசியாக பேசுகிறேன். I want to tell you about the battlefield finally. அடுத்து இப்பொழுது நாம் நப்தலியை பார்க்க வேண்டும். Now we have to see Naphtali. நப்தலியை பத்தி நமக்கு எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். To some extent we all know about Naphtali. அவனுக்கும் ஒவ்வொரு விதங்களில் ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே He இருக்கிறது. was also receiving the blessings to some extent. நப்தலி என்று சொன்னால் மல்யுத்தம்னு அர்த்தம். So Naphtali means a mastery or the wrestling. ஒரு தேவனுடைய பிள்ளை சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ண A வேண்டும். child of God, he or she has to wrestle according to the law. இல்லையால் முடி சூட்டப்பட முடியாது. Or he or she shall not be crowned. நப்தலியை குறித்து அவனுடைய தகப்பன் என்ன சொல்கிறார்? Regarding Naphtali, what does the father say? அவன் விடுதலை பெற்ற பெண்மான். He is a hind that is let loose. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் A child of God. அவனுக்கு விடுதலை இருக்கணும். He need deliverance. யார் என்னை விடுதலையாக்குவார்? Who shall deliver me? அவன் சொல்லணும் ஆவியானவர் என்னை விடுதலையாக்குவார். The spirit of God will deliver me. ஒரு தேவனுடைய பிள்ளை அந்த அளவு தன்னுடைய லைஃபை கொண்டு வரணும். In that level, a spirit of God, a child of God has to bring his life. அவனுடைய தாய் என்ன சொன்னாள்? What is the mother speak? நான் மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார். I have overcame or prevailed, she named him after Naphtali. தாய் ஜெயிச்சாளாம். ஜெயிச்சதுக்கு பேர் தான் நப்தலின்னு வச்சா. Because the mother defeated, so that least she has given and Naphtali. உன்னை பத்தி மற்றவங்க என்ன சொல்றாங்க? உன்னை பத்தி உன்னுடைய ஆத்மா என்ன சொல்லுது? உன்னை பத்தி உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்லுகிறது? Regarding you, what is your soul and the conscience and others says? நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லுதா இல்ல தோற்று போயிட்டான்னு சொல்றியா? Have you just got the victory or have you defeated? வேதம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? அவள் சொல்றா நான் போராடி மேற்கொண்டேன். He said, I struggled and overcame. வாழ்க்கையில போராட்டம் உண்டு பிரியமானவர்களே. Even beloved, we are having struggle in the life. போராட்டத்துல பின்வாங்கிறாதீங்க. Don't please go backslide in the struggle. அவர் எதிர்க்கவும் இல்லை பின்வாங்கவும் இல்லை. He did not reveal and backslide. எந்த சூழ்நிலையிலும் ஒன்றுக்கும் பின்னடையாதது சிங்கம் என்று சொல்லி It இருக்கிறார். is said about regarding the lion in whatever the situation it will not turn behind. தாய் சொல்றா பாருங்க நான் போராடி மேற்கொண்டேன். Here the mother says, I struggled and prevailed. போராட்டம் என்று சொல்லுகிறது And it is said about the struggle. மனுஷர்கள் மூலமாய் வரலாம். Through the people it may come. மற்றொரு பகுதியில் ஜெபத்துல போராடுகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவம். There is another experience, you are striving in the prayer. அதனால தான் யாக்கோபின் விஷயத்தில் தேவன் சொல்லும் பொழுது So regarding the matter of Jacob and the Lord God speaks. நீ மனுஷனோடும் தேவனோடும் போராடி மேற்கொண்டாயே. You wrestle with man and God and overcame. மனுஷனோடு போராடி மேற்கொண்டான். ஜெபத்துல போராடி தேவனை மேற்கொண்டான். So in the prayer he just struggle and prevail God as well as with man he also strive. அதனால தான் அவனுக்கு அவங்க அம்மா மல்யுத்தம்னு நப்தலின்னு பேர் வச்சாங்க. So that the mother named him as Naphtali like a wrestler. நம்முடைய ஜீவன் எப்படி இருக்கிறது? How is our life? நம்ம ஜெயிக்கிறோமா? Are we getting victory? நம்முடைய போராட்டங்களை நாம் ஜெயிக்கிறோமா? In our battles are we getting எத்தனை victory? போராட்டங்களை நீங்க முதுகு காட்டிட்டீங்க? In how many conflicts have we showed your back? அது எபிராயிம் யுத்த காலத்துல தன்னுடைய முதுகை காட்டினான். Abraham in the battlefield he showed his back. தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் போர்க்களத்து முனையில நிக்க வேண்டும். The children of God, whatever the occasion or situation, you should ready to stand in the battle. ஆதியாகமம் 49:21 ஐ பார்க்கும் பொழுது Genesis 49:21. அங்கே தகப்பன் என்ன சொல்கிறான்? What does the father say here? அவன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்றான். Simply he said a single word. நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். Naphtali is a hind let loose. அவன் இன்பமான வசனங்களை He வசனிப்பான். gives goodly words. அவனுக்கு இந்த பேச்சு கவர்ச்சி இருந்தது. He had all the charming of speaking words. அவன் பேசினா கூட ஒரு 2 நிமிஷம் பேசினா கூட நல்ல ஸ்வீட்டா பேசுவான். If he speak only for 2 minutes, he gives to speak very sweetly. அவனுடைய வார்த்தை மற்றவர்களுக்கு இளைப்பாறுதலா இருக்கும். His word will be restful to others. அவனுடைய வார்த்தைக்கு எல்லாரும் அமர்ந்திருப்பார்கள். All will be seated and waiting for his words. யாரையும் அவனுடைய வார்த்தைகள் தாக்காது. If his words will not attack anyone. அது போய் எவரையும் குத்தாது. It will not go and pierce anyone. இந்த வார்த்தை உள்ள போய் ஆபரேஷன் பண்ணாது. This word will not go and operate anyone. இந்த வார்த்தை உள்ள போய் ஆறுதல் படுத்தும். This word will go and comfort others. அவனுடைய வார்த்தைகள் மற்றவர்களை ஒரு மருந்து தடவுனது போல இருக்கும். His word was like the medicine applying to others. இதுதான் அவனால தான் அவனுடைய தகப்பன் சொன்னான் இவன் விடுதலை பெற்ற பெண்மான். So the father mentioned about he was an Naphtali. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவனாய் A child இருக்கணும். of God should be delivered from the sin. உலக பிடிகளிலிருந்து அவனுக்கு விடுதலை He இருக்க has வேண்டும். to deliver from the catchment of the world. எண்ணங்களில் ஜெயித்தவனாய் இருக்க From the வேண்டும். thought of he had to get the victory. சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டு He போயிட should கூடாது. not simply live any life and go. பாருங்க அவனுடைய தகப்பன் எவ்வளவு அருமையாக அவனை See ஆசீர்வதிக்கிறான். how beautifully and wonderfully the father blesses him. அதுக்கு முன்னால ஒருத்தனை போட்டு சபிச்சு தள்ளுறான். Before the father curses another one. ஏன் வேற வழி இல்ல. Because he was there was no escape for him. அவங்களுடைய கேரக்டர் அப்படி அமைஞ்சிருச்சு. Because the character was set up likewise. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான். They were the children of the same father. ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்லையே. But he did not find another route to bless him. அதுக்கு முன்னால உள்ளவன பாத்தீங்கன்னா நல்ல
சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கான்னு So if சொல்றான். you read about the other person, the previous person, he has eaten bread and fat. அதுக்கு முன்னால உள்ளவனை பார்த்து சொல்றான் அவன் சண்டைக்காரன் ராணுவம்னு சொல்றான். Seeing the other person, he said he was a troop like a fighter. அதுக்கு முன்னால உள்ளவனை சொல்றான் அவன் சர்ப்பம் எல்லாரையும் கடிச்சு கீழ விழ வச்சான். Regarding Don, he says he is a serpent, he shall make others to fall back. ஆனா நப்தலியை புத்தி சொல்லும் பொழுது அவன் விடுதலை பெற்றவன் But சொல்றான். regarding Naphtali, he says he is a hind let loose. சாபத்திலிருந்து விடுதலை கிடைச்சிருச்சா? Have you got the deliverance from the curses? பாவத்திலிருந்து விடுதலை From கிடைச்சிருச்சா? the sins, have you got deliverance? உலக ஆடம்பரங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை Have you got the கிடைச்சிருச்சா? deliverance from the civilization of the world? நீங்களே யோசிச்சு பாருங்க. Just you think of that. உலக பழக்க வழக்கங்கள்ல இருந்து விடுதலை கிடைச்சிருச்சா? Have you got the deliverance from the conversation of the world? உங்களை நீங்க சோதித்து பார்க்க Just வேண்டிய you ஒரு நேரம். examine and test yourself. அடுத்து ஊழியன் அவனை ஆசீர்வதிக்கிறான். Next, the servant of God, he blesses. அவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் மேன்மையா இருக்கு. His blessing was so excellent and great. அப்ப என்ன ஆள் பார்த்து ஆசீர்வதிச்சிட்டாங்களா? Seeing the with partiality, has he blessed? அப்படி கிடையாது. It is not so. ஊழியர்காரன்ட்ட பட்சபாதமே கிடையாது. There is no partiality in the servants of God. தேவனிடத்துல பட்சபாதம் இல்லாத போல ஊழியரிடத்திலும் பட்சபாதம் As கிடையாது. the Lord God is not partiality, the servants of God, they are not partial. உபாகமம் 33:23. Genesis, Deuteronomy 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தியடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள் என்றான். அங்க பாருங்க அவனுக்கு சொல்லப்படுற வார்த்தை அவனுக்கு கர்த்தருடைய தயவு இருந்தது. So here regarding it is said he got the favor of அதனால God. அவன் விருத்தி அடைந்தான். So he was multiplied. இதுதான் ஒரு உண்மையான தேவனுடைய பிள்ளையினுடைய முன்னேற்றம். This is only the development of a true child of God. இன்னைக்கு நம்முடைய சிலர் ஒரு விருத்தி அடையாம இருக்காங்க. Some people even they have not even developed. ஒரு சிலர் விருத்தி அடைஞ்சிருக்காங்க. Some children of God they have developed or progressed. இது எப்படி நினைக்கிறீங்க? How do you think about it? உங்களுடைய திறமையா? Whether it is your skill, சூழ்நிலையை சரியாக அமைந்து விட்டதா? whether the situation is set up correctly? அப்படி நினைக்கிறீங்களா? Do you think so? இந்த பாஸ்டர் மேசியான்னு ஒரு பாஸ்டர் இறந்தாரு. Pastor Messiah Das, he was expired. இறக்கும்போது At the time he அதுக்கு was முன்னால ஆண்டவர் போல ஒரு பாஸ்டர் வந்து பேசுற மாதிரி பேசினாரா? as if like the pastor spoke to him, he saw that அதாவது ஆண்டவருக்கு பதிலா ஒரு பாஸ்டர் வந்து பேசின மாதிரி. instead of the Lord God, a pastor spoke to him. எல்லாம் முடிச்சிட்டு கடைசில கேட்டாராம் இவ்வளவு தூரம் வந்து விட்டீர்களே இது உங்களுடைய திறமை என்று எண்ணுகிறீர்களா? He was crossed over so far. Do you think about whether it is a skill? இல்ல கிருபையும் இரக்கம் என்று சொல்றாங்க. No, it is only the mercy and grace. ரைட் பாஸ் ஆயிட்டு உலகத்தை விட்டு நீ வந்துடலாம். Okay, pass, you can come out of the world. இப்போ நீங்க இவ்வளவு தூரம் விருத்தி அடைந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க பாப்போம். What is the reason? Can you say about you have so multiplied and so far you have come here? அந்த நேரத்துல உள்ள ஊழியக்காரங்களா? Whether the servants of God at the time of that? இல்ல உங்க அண்ணன் கை கொடுத்து தூக்கி விட்டாரா? Or whether your elder brother gave you hand and lifted you? என்ன சொல்றீங்க எல்லாரும்? What do you are ready to say? அது கர்த்தருடைய தயவு. Only the favor of God. நப்தலியை பத்தி ஊழியக்காரன் சொல்றான் அவன் கர்த்தருடைய தயவினால் விருத்தி அடைந்து அவன் பெருகுவான். Regarding Naphtali, the servant of God said he shall be with the favor of God multiply and blessed. ஒரே வாய் தான். Only one mouth. யாக்கோபுடைய ஒரே வாயில தான் எதெல்லாம் வருது? டிஃபரண்டா 12 பேருக்கு 12 அடி கொடுக்கறான். From the same mouth of Jacob he was given different blessing as well as cursing to other sons. ஒன்று அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அந்த வார்த்தைகள். One thing on the basis of the life they have lived, these words were coming. மற்றொன்று அவர்களுக்கு கொடுத்த தேவனுடைய திட்டத்தை தீர்க்கதரிசனமாக உரைப்பார். Secondly, he was as prophesying regarding the plan of God through them. இப்போ என்ன நடந்தது? Now what happened இப்போ here? ஊழியக்காரன் அவனை ஆசீர்வதிக்கிறான். Now the servant of God he was blessing. அவன் கர்த்தருடைய தயவினால் விருத்தி அடைந்திருப்பான். By the favor of the Lord he shall be satisfied and blessed. தேசத்திலே சில பகுதிகளை சுதந்தரித்துக் கொள்வான். He shall go and possess some places in the land. இப்போ செபுலோனுடைய ஒரு சைடு நான் சொல்லிட்டேன். I have told you about one portion of Zebulun. இப்போ நப்தலியுடைய அடுத்த பகுதி ஒரு பகுதி சொல்லி கொண்டிருக்கிறேன். I am just telling about the one portion of Naphtali now. இந்த செபுலோனும் நப்தலியும் கூட அந்த செபுலோன் போய்ட்டானே நீ போ நான் வரல அப்படிலாம் சொல்றாள் கிடையாது. Even the Zebulun and Naphtali, you go, I will not come here, they will not reject like that. ரெண்டு பேரும் சேர்ந்து நீ சாவறியா நானும் சாவறேன் வா ஆண்டவருக்காக நிக்கலாம். Both of them together, if you want to die for the Lord God, I am also ready to die with you. எல்லாரும் பின்வாங்குறாங்க. All are backsliding. ஒருத்தன் வரவே இல்ல. One did not come. ஒருத்தன் உட்கார்ந்து எழுதிட்டே இருந்தானா. Another one was sitting and writing. அவனுக்கு வேலை இருந்துச்சு. He had all the works. அவங்க வந்து ஆவிக்குரிய ஜீவியன்னு சொன்னா அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு பிசினஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. He will be going all looking after the business and the other job, he will not even mind about the spiritual life. கிளையாத்து மனுஷரை கேட்டீங்கன்னா if you ask about the men of Gilead, அவங்க அக்கறையிலேயே உட்கார்ந்துட்டான். they have sat in the other shore. தான் மனுஷரை கேட்டீங்கன்னா if you ask about the people of Dan, அவன் கப்பல்ல போய் உட்கார்ந்துட்டான். they sat in the ship. ஆசேரை கேட்டா if you ask about Asher, கடற்கரையில உள்ள வீட்ல போய் உட்கார்ந்துட்டான். they have sat in the house of the near harbor. எப்படி இருக்குன்னு how பாத்தீங்களா? it would be. அவன் இப்படி ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ரூட்ல போயிட்டு இருக்கான். likewise each and everyone they have went in a separate route. இன்னொரு குரூப் another group எழுதுகோலை பிடித்து கொண்டு போய் விட்டார்கள். they have returned the pen and went. அவங்களுக்கு இதெல்லாம் பத்தி கவலையே கிடையாது. they did not even worry about this. அவங்க இஷ்டத்துக்கு சுத்திட்டே இருப்பாங்க. as they like they just wandering around. இப்படி பலரும் பல விதங்கள்ல இருக்கிறார்கள். likewise various people are in various life. மத்தியில இவன் சாகிறதுக்கு நிக்கறான் போய். in the midst of that he was ready to die.
ஏன் மத்தவங்களுக்கு இந்த தரிசனம் இல்ல? Or other people, they did not get the vision. விசுவாச போராட்டம் வந்தா நீ அதுல தனிச்சு நிக்கணும். If there is a striving of the faith, you have to stand alone. புருஷன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கோர்க்கணும் அந்த The விஷயத்துல. husband and wife, you have to go hand in hand. விசுவாசிகளும் ஊழியர்களும் விசுவாச ஜீவியம் வரும்போது கை கோர்க்கணும். When we speak about the life of faith, the servants of God and the believer, we have to go hand in hand. புருஷனுடைய விசுவாசம் கொஞ்சம் குறையுதுன்னா மனைவி வந்து பூஸ்ட் பண்ணணும். The wife has to boost the faith of the husband if it is decreasing. மனைவி கொஞ்சம் விசுவாசத்துல குறைஞ்சா புருஷன் போய் என்ன செய்யணும்? விசுவாசத்தை கூட்டணும். If the faith of the wife is decreasing, the husband has to increase that. நீங்க என்ன செய்றீங்க? What are you doing? அனனியா போய் சொன்னா செப்பிரா சொல்றா கரெக்ட், நானும் இதத்தான் யோசிச்சேங்கறா. Ananias said a lie. I also thought the same thing Sapphira said. அப்படிதானே சொல்றோம். Send it to what we do. நமக்கு சரியான ஒரு விசுவாச வாழ்க்கை இல்ல. We don't have a right faith life. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க வந்து தூக்கி விடணும். You have to lift up each other. ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ. It is said about to you a man being alone and fallen. அதுதான் கர்த்தர் உன்னை ரெண்டு பேரா வச்சிருக்காரு. So the way the Lord has kept you two. நீங்க ஒருத்தர் விழுந்தா ஒருத்தர் தடுமாறினா தூக்கி விடுறதுக்கு If தான். one fallen mean another one stumble, you have to lift him up. ஒரு ஆள் விசுவாசத்துல தடுமாறும்போது நீங்க நிக்கணும். If anyone stumble in the faith, you must stand. உங்களுடைய பிள்ளைகளை கூட நீங்க விசுவாசத்துல ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும். Even in the house of you, you have to make stand the faith. நம்ம அப்படியே யாராவது செய்றோமா? How anybody do likewise? ஒரு பிள்ளைக்கு வந்து கண்ணு பாதிச்சு அழுகி போயிடுச்சு. A girl after eye was wounded and it became அந்த decay. பிள்ளைட்ட அப்பாட்ட போய் சொன்னாங்களா இப்படி பொம்பளை பிள்ளை வச்சிருக்கிறியே நீ எல்லாம் என்னையான்னு சொன்னாங்களா? And the father of her said, because you are having the child like that, what are you doing? அந்த தகப்பன் சொன்னாராம் ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போறதை விட ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு போட்டுன்னு சொன்னாராம். So the father said, than to go to the hell with the two eyes, better go to heaven with one eye. யாராவது சொல்லுவீங்களா? Would anybody say likewise? யாராவது அப்படி செய்வீங்களா? Would any father and mother say likewise? என் கண்ணை வேணா புடிங்க ஆபரேஷன் பண்ணி மாத்தி வச்சிருங்கன்னு சொல்லுவீங்க. So let pluck my eye, just operate it and set up. அப்படிதான் உலக பிரகாரமான சிந்தை வரும். Likewise we already thought we will be getting. ஆனா அந்த தகப்பன் சொன்னா இல்ல இல்ல ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போறதுல என் பிள்ளை வந்து ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு. But the father was so strong than my daughter go to the hell with the two eyes, let her go to heaven with one eye. அத போய் அவங்க அந்த பிள்ளைட்ட சொன்னாங்களா இப்படி உங்க அப்பா சொல்லிட்டாருன்னு. So unto the child they said, so your father has told like that. நானும் அத சொல்றேன்னு சொன்னேன். She also said, I am saying the same thing what the father said. அழுகி போன பொண்ணு சுகமாயி அவங்க இன்னைக்கு ஊழியம் செய்றாங்க. So the eye which was decayed, it was being healed, she is doing the ministry now. எதுக்கு இத சொல்றோம் பிரியமானவர்களே? Why do we say beloved? செபுலோன் நின்னானா நப்தலி நிப்பான். If Zebulun stand, Naphtali also stand. சாத்ராக் நின்னா அந்த மேஷாக் நிப்பான். If Shadrach stood mean sure. அந்த மூணு பேரும் கொஞ்சம் கூட வேரியேஷன் கொஞ்சம் கூட ஒரு சபலமே கிடையாது, சலனமே கிடையாது. They did not even move a little, they stood together. மூணு பேரும் அதே ஸ்டாண்ட்ல நிக்கறாங்க. They were also standing in the same standard. நம்முடைய சபையை ஸ்தாபித்ததான பாஸ்டர் பால் அவர்கள், Pastor Paul who founded this church, ஒரு மிஷனரி மீட்டிங் போயிட்டு திரும்பி வந்தார். he attended a missionary meeting and came back. அவங்க சொன்னாங்க ஒரு விசுவாச ஊழியம் துவங்குகிறதுன்னு சொன்னாங்க. They said about starting the ministry of faith. அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு கை வைத்தனா மூணு பேர் வைத்தனாங்களா. So those who would like to start, will please raise your hand. The three of them raised their hands. அத ரெண்டு பேரை அவங்க விசாரிச்சபோது அவங்க அந்த விசுவாசத்தை பத்தி சரியா பேசல. So two of them when they inquired, they did not even speak about the faith correctly. பாஸ்டர் பால் கேட்ட உடனே விசுவாசத்துலன்னா நீங்க விசுவாசம்னா புரியுதா? கர்த்தரையே நம்பி இருக்கிறது, சம்பளத்தை எதிர்பார்க்காம, மனுஷனுடைய கையை எதிர்பார்க்காம, தேவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தோனே ஓகேன்னு சொல்லிட்டாராம். Under Pastor's part, they said only what about faith? Do you understand that you should not even believe the hands of the men or anything? Only you got to believe the Lord God. They அந்த said. பிரசன்ஸ்ல இருக்கும்போது ஓகே ஆயிடுச்சு. In the presence, he said okay. இப்ப திரும்பி வராரு. Now he was coming back home. எப்படி இந்த அஞ்சு பிள்ளைகளை வச்சிட்டு வந்து செயல்படுறது? How can I just run the family with the children? வேலை பார்க்க கூடாது. I should not go for work. சம்பளம் வாங்கி I should not get any salary. இது எப்படி செயல்படும்? How can I apply this? குழம்பிக்கிட்டே வீட்டுக்கு வந்தாரு. Just confusing and lamenting and come home. அவர் விவாகமானவர் தானே. He was married, no? வீட்டுக்கு வந்தோனே என்னங்க ரெண்டு நாள் மீட்டிங் நல்லா போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு என்ன டல்லுன்னு கேட்டாங்க. So the wife asked her, 2 days meeting you attended well and came joy, but today what happened to you? அவர் இந்த மேட்டர்லாம் சொன்னார். He said all the matter. ஃபெய்த் மினிஸ்ட்ரியை பத்தி பேசுறாங்க. He spoke about the faith ministry. நீங்க என்ன சொன்னீங்க? What you would say? நான் சரண்டர் பண்ணிட்டேன். I have surrendered. சரண்டர் பண்ணிட்டு எதுக்கு நீங்க யோசிக்கிறீங்க? What do you think after surrender yourself? ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்துட்டீங்க. You have committed yourself to the Lord. ஆண்டவர் நம்ம நடத்துவார். The Lord shall lead us. நீ அப்படி சொல்றியா? Would you ready to say? சாப்பாடே இல்லாட்ட கூட பரவாயில்லை, தண்ணி குடிச்சிட்டு நம்ம பிள்ளைகளை வளர்க்கலாம். Even though we don't have any meal, we can just drink the water and just bring our children. அவருடைய விசுவாசம் திருப்பி அதிகரிச்சது. The faith of him was increased. அதனுடைய கிளைகள் தான் இப்ப நம்ம உட்கார்ந்திருக்கோம். Only we are seated in the branches of that. யோசிச்சு பாருங்க. Just think of it. ஒண்ணுமே இல்லாம தொடங்கின ஒரு இடம். It was a place, the church which was started without anything. ஒண்ணுமே கிடையாது. They had nothing. திருப்பி ஊழியம் வளர்ந்தது. Again the ministry developed. திடீர்னு பார்த்தா எல்லாம் பிரேக். Suddenly it was broke covering. 10 பைசா கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. There was a condition they did not have even a 10 paisa. ஆண்டவரே உன்னை நம்பி வந்தேன், என்னை நயவசனிச்சு இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கு, இப்போ எனக்கு ஒண்ணுமே இல்லையே, என்ன பண்றதுன்னு கேட்டாங்க. What I do Lord, but just I believed you and came, just you allured me and brought me here, I don't have anything now.
உன்கிட்ட இருக்கிறத செலவழின்னு சொன்னாங்க. What you are having, just spend it. என்கிட்ட இல்ல ஆண்டவரேன்னு I சொன்னாங்க. don't have anything, O இல்ல Lord. உன்கிட்ட இருக்கு நீ செலவழின்னு No, சொன்னாங்க. you are having something, you spend it. இவருக்கு புரியல. He did not understand. என்ன பண்றது? What to do? இல்ல ஆண்டவரே வீட்ல பைசாவே இல்ல சுவாமி. No, Lord, I don't have any money at home. இருக்கு உன்கிட்ட இருக்கு You நீ are செலவழி. having something. அப்பதான் ஆவியானவர் சொன்னாராம் இந்த பிள்ளைகள் பேர்ல கொஞ்சம் கொஞ்சம் டெபாசிட் பண்ணிருக்கே அதெல்லாம் யாருக்குன்னு கேட்டாராம். Then only the Spirit of God told you have deposited some money in the children's name, what, to whom it is. எப்படி இருக்கும்? How it would be. அந்த 5 என் பிள்ளைகள் தானே. These 5 children are my children, no? இது 5 ஊழியத்தான வரப்போகுது. Only they are going to the ministry, no? நீ ஏன் அதுக்கு வச்சானாராம். Then why do you உடனே அன்னைக்கே எடுத்து காலி பண்ணாராம். from the very same day he took அதுக்கு it and பிறகு spent it. அதுக்கு பிறகு காசு கடைசி வரைக்கும் குறையல இன்னைக்கு வரைக்கும் சபையில காசு குறையல. After that he did not lack in any money till today we are not lack in money. நீங்க விசுவாசத்துல நிக்கணும். You have to stand on the faith. புருஷன் கொஞ்சம் டல்னா இவங்க நின்னு நான் உபவாசம் போறேன் ஜெபிக்கலான்னு உடனே உங்களுக்கு கஷ்டமா இருக்கா வாங்க போயிட்டு வந்துடலாம்னு எங்க போயிட கூடாது தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடிட You கூடாது. should not take hospital immediately if the faith of the husband விசுவாசம் is not என்பது lack. பரீட்சை நேரத்துல காண்பிக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம். Only what we show the faith at the time of the temptation you must show. ஒரு பையன் இங்கிலீஷ் வீட்ல படிச்சிட்டே இருந்தான். And I was going on studying English at home. வீட்ல ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் வந்துச்சு உன் பையன் ஒழுங்கா படிக்கலன்னு. From the school they got a letter your son is not studying regularly. உடனே இந்த பையன் அப்பா வீட்டுக்கு ஸ்கூலுக்கு The father visited the school. என் பையன் என்ன மாதிரி வீட்ல படிச்சிட்டு இருக்கான் இங்க என்ன படிக்கலன்னு சொல்றேன். So you are saying my son is studying very well at home, you are saying not studying anything. இங்கிலீஷ் அவனுக்கு வர மாட்டேங்குதுயா. He does not even புரிய மாட்டேங்குது அவன் தெளிவாவே இல்லையான்னு சொன்னான். he is not clear, he cannot even understand in English. இவன் டீச்சரை பார்த்து சொன்னானா அவன் படிச்சு எனக்கே மனப்பாடம் ஆயிருச்சுன்னு So சொன்னான். he said to the teacher after he is going on reading I even just ஸ்கூல்ல தான் படிக்கல வீட்ல படிக்கறானா. So he is not even studying at the அப்படி என்ன வீட்ல படிச்சான். What he is studying at home. ABCD வரிசையா விட்டான் பாருங்க இவன் வேகமா சொன்னான். அப்பதான் இவன் டெய்லி எதை தான் படிச்சிருக்கான் ABCD தான் படிச்சிருக்கான். Every day he was only reading alphabets ABCD. அதே மாதிரி நமக்கு பைபிள் இருக்கு உபதேச புக் இருக்கு 7 பாட்டு புக் இருக்கு 3 பைபிள்ல என்ன கில்ட் இல்லாம இருக்காம கிழிஞ்சது இப்படிலாம் வச்சிருக்கோம். ஆனா எல்லாம் ABCDல தான் நிக்குது. விசுவாசம் வளர்ச்சி அடையல போல்டா சத்தியத்துல போல்டா நின்னு We cannot even stand boldly in the truth, our faith is not even grow, but only we are having even 7 Bibles, so many song books and everything, but we are not even grown up. போர்க்களத்து முனையில நீ நிக்கணும் அப்பதான் உன் வீரம் தெரியும். Only we can come to know about the bravery of you how to stand the சிங்கக்கபி battle. வாசல்ல நிக்கும்போது உன் அறிக்கை வருது அப்பதான் உன்னுடைய நிலவரம் தெரியும். சிங்கக்கபி your state will become to know when you also stand at the den of the cave of the den புரியுதா உங்களுக்கு you எல்லாருக்கும்? understand about it? 7 மடங்கு அக்கினி சூடாகுது பாரு அங்க நிக்கும் பொழுது தான் உன்னுடைய விசுவாசம் என்னன்னு தெரியும். Want to see faith, it will come to know that you are because you are standing in the fiery furnace which is being heated 7 times. இந்த செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்துல போய் அப்படியே நிப்பான். Yes, Zebulun, Naphtali, they will go to the battlefield and stand. ஜீவனை அப்படியே கொடுக்கறது. They should just pour their life. ரெண்டு பேரும் அப்படியே ஒப்பு கொடுப்பான். They risk their life there. தாவீது David யுத்த நேரத்துல at the time of the battle திடீர்னு எனக்கு தண்ணி தாகம் எடுக்குன்றான். suddenly I just feel thirsty, he said. சரி பக்கத்துல இருக்கிற தண்ணி எடுத்து கொடுப்போம்னு சொல்லி பார்த்தா So they wanted to give the water which is nearby. பெத்லகேம்ல இருக்க ஒரு கிணறு அங்க போய் தண்ணி எடுத்து He வாங்க. wanted to drink the water from the well which is in Bethlehem. பெத்லகேம் எங்க இருக்கு? Where is Bethlehem? முழுவதும் சத்துருடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற It இடம். was under the control of the whole control of the enemy there. இவனுக்கு என்ன தண்ணி வேணும்ங்கறான்? What kind of water he was needed, no? இவன் வெளியே எங்கேயோ இருந்துகிட்டு கூப்பிட்டு தன்னுடைய படை வீரனை கூப்பிட்டு சொல்றான் அங்க போய் தண்ணி யாராவது எடுத்து வரியா எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களை 3 யார் போய் எடுத்து வரானோ அவனை கேப்டன் ஆக்குறான். And he said to the soldiers of them, is anybody go ready to go and take the water from the Bethlehem, I will make you as a captain. நீங்க எத்தனை பேர் போவீங்க? How many of you will go? நம்ம எத்தனை பேர் போவோம்? How many of us will ready to go? இன்னாருக்கு தண்ணி பாக்கெட்ல இத குடிக்காம இருந்தாலும் அந்த தண்ணி தான் வேணும்ங்கறான். Here in the water is in the packet, he is not ready to drink, this man is asking only the water உடனே there. 3 போர் வீரர் கிளம்பி போய்ட்டான். Immediately 3 soldiers they went ready. போய் உள்ளே போய் கடைசில அந்த கிணத்துல தண்ணி எடுத்து கொண்டு வந்துட்டான். They also went near they went to the well and they brought the water from there. பைபிள் சொல்லுகிறது Bible says தன் பிராணனை கையில பிடிச்சிட்டு போனானாம். as if like catching the soul or life they went. 1 சாமுவேல் Samuel 19ஆம் அதிகாரம் chapter 19 5ஆம் வசனம் verse 5. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் 2 சாமுவேலா தப்பா சொல்றேனா? Second Samuel 23:14. நான் மாத்தி சொல்லிட்டேன் சாரி. 16. நான் சொல்ல வந்தது வந்து முதலாம் நாளாகமம் 11:19. இதே அங்க இருக்கு. அத வாசிங்க. 1 நாளாகமம் 11:19. First Chronicle 11:19. இருக்கான்னு பாருங்க.
நான் இதை செய்யாதபடிக்கு என் தேவன் என்னை காத்துக் கொள்ள கடவர். தங்கள் பிராணனை எண்ணாமல் தங்கள் பிராணனை எண்ணாமல் போய் இவர்கள் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார்கள். They did not even risk counter their life. They went and brought நீ water. போனா செத்துருவ, ஆனா அத பத்தி அவங்க கேர் பண்ணவே இல்ல. If you go there, you will die, but they did not even mind it. எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? How it would be? அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? How was their life? அவங்க போனா பிராணனுக்கு அவங்க கேரண்டியே கிடையாது. There was no guarantee for the life if they had gone there. இந்த மிலிட்டரியில பாருங்களேன், You see, in the military, பயங்கரமான யுத்த நேரத்துல திடீர்னு கமாண்டர் ஒரு நம்பர் சொல்லிடுவான். at the time of the severe war, commander suddenly will be telling a number. அங்க போனா நீ எதிரி நாட்டுல உள்ள போய் குண்டு போட்டு வரணும். So if you go there, you have to go to the country of the enemy, you have to just drop the bomb. இப்போ உள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜில நீ மேல டேக் அப் பண்ணாலே சுட்டு கொன்றுவான். In this advanced technology of this present time, if you just take up means they shall shoot you. ஆனா அவங்க அதெல்லாம் யோசிக்கிறதே But இல்ல. they did not even mind about it சொல்லியாச்சு, because they were ordered. அவ்வளவுதான் புறட்டு போயிட்டே இருக்காங்க. They went. இன்னைக்கு பாருங்க, எதிரி நாடுகள்ல ஒரு நாட்டுல எதிரி நாட்டு போர் வீரர்கள் எத்தனையோ ரகசியமா இன்னும் சிறைச்சாலையில கிடந்து சித்திரவதைப்படுறாங்க. Even some prisoners, they are being tortured in the prison in the enemy's country. யோசிச்சு பாருங்க. Just you think about it. பிராணனை எண்ணாமல் இவங்க போய் எடுத்துட்டு வந்தாங்க. They jeopardized their life. They went and took the 1 water. சாமுவேல் 19:5 பார்க்கும் And பொழுது we read in 1 Samuel 19:5. அங்கே தாவீது குறித்து யோனத்தான் சொல்கிறான். Here regarding David, Jonathan says, இந்த கோலியாத்தை கொன்ற விஷயத்துல in the matter he killed Goliath. அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக்கொண்டு முழு ஆர்மி நிக்குது, எதிரி படை நிக்குது, இவங்கள எல்லா பராக்கிரமசாலி நிக்கிறாங்க, இதுல தனியா போய் டைரக்டா ஒருத்தன்ட்ட மோதுறான். The whole army of them is standing, as well as the whole enemy also standing, but straightly he was going alone and dashing against enemy. அவ்வளவு மோதுன அந்த இடத்துல அவனை குறித்து யோனத்தான் சொல்றான், தன் பிராணனை என்ன செய்தனா தன்னுடைய கையில வைத்துக்கொண்டு தான் அவன் போறான். Regarding him, Jonathan said he was holding his life in the hand of him and went. அந்த கல்லு கொஞ்சம் பிசுறு அடிச்சு வேற சைடுல போயிருந்துச்சுனா என்ன ஆகும்? Suppose the stone would have gone in another side of the than not to hit the Goliath. என்ன நடந்துருக்கும் யோசிச்சு பாருங்க. What would happen in that time? என்ன நடந்துருக்கும்? What would happen? இவனை கொன்னு பீஸ் ஆக்கி போட்டுருப்பான். He might have, the Goliath might have killed David and made into pieces. அவன் சொன்னா, நீ வா, உன்னை பறவைகளுக்கு என்ன செய்றேன், நான் போத்து உனக்கு இரையாக்கி போடுறேன். He said, the Goliath said unto David, you come here, I'll make you. ஆனா தைரியமா போனா, ஆனா யோனத்தான் அதை சொல்றான், தன் பிராணனை கையில வைத்துக்கொண்டு அவன் போறான். David went boldly. Regarding him, Jonathan said he was holding his life in the hand and went. தாவீது தேசத்துக்காக, தேவனுடைய ஜனத்துக்காக இறங்கி போனான். And David went for the people of God and the land of God. அந்த பராக்கிரமசாலிகள் தாவீதுக்காக இறங்கி போனார்கள். Even the mighty people, they went for the David. இது எதை What காண்பிக்கிறது? does this show? நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார். If you stand for the Lord God, the Lord will stand for நீ you. உன்னுடைய பிராணனை எண்ணாமல் சத்தியத்துக்காக நின்னா கர்த்தர் தன்னுடைய ஜீவனையே உனக்கு கொடுத்திருக்கிறாரே, மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? If you also stand, don't risk your life for standing for the Lord God, because the Lord has given his life, how he shall not give all the other things to you? யெப்தா யுத்தத்துக்கு போய் விட்டு வந்து திரும்பி Yephthah, சொன்னான். he was coming back from the battle. அவன் தனியா வீணா சுத்திட்டு இருந்த ஒரு ஆள். He was a man just wandering vainly here and there. இப்பொழுது யுத்த களத்துல அவனை கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க. Now he was being presented in the battlefield. அவன் சொல்றான், He says, நான் அவங்களோட யுத்தத்துக்கு சும்மா போகல, I did not go simply to battle to them. என் ஜீவனை என் கையில பிடிச்சிட்டு உள்ள I போனேன். was holding my life in my hand and went. நியாயாதிபதிகள் Judges 12ஆம் அதிகாரம் chapter 12 5ஆம் வசனம். verse 5. கீலேயாத்தியர் எப்பிராயீமருக்கு 3ஆம் வசனம். Verse 3. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்துக்கொண்டு. பாத்தீங்களா, நீங்க யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல, நானும் என் ஜீவனை என் கையில பிடிச்சுக்கொண்டு உள்ளே போனேன். Because you did not help me and supported me, I just hold my life in my hand and went. இந்த வசனத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக எத்தனை பேர் பிராணனை ஜீவனை விட்டுருக்காங்க தெரியுமா? How many of the people they have left their life for the sake of this word of God and this truth? எத்தனை சாவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனையோ பேர் அப்படி கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு இந்த சபை இப்படி வளர்ந்துகிட்டே வருது. So many losses and so many people they have lay down their life because the church is growing now in this level. நமக்கு இந்தியாவுடைய அந்த ஹிஸ்டரி நமக்கு அதிகமானவருக்கு தெரியாது. Many of the people they do not know the history of India. எவ்வளவு பேர் செத்தான்னு நமக்கு தெரியாது. We do not know how many people have died. அவங்க இன்னைக்கு சும்மா ஒரு சிலையை வச்சிருக்கோம், அவ்வளவுதான். It's simply to we have kept a statue today. அப்படிதானே? Isn't it so? ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் அதுக்கு ஒரு எல்லாரும் மாலையை போட்டு போய்டுவான். One day in a year they'll be just honoring the statue and go. ஆனா அன்னைக்கு இதுக்காக அவன் என்னெல்லாம் ஜீவனை எப்படிலாம் கொடுத்தான். And on the day how he has laid his life for the sake. அதுபோலதான் Likewise only இன்றைக்கும் கூட சத்தியத்துக்கு, அன்றைக்கும் அல்ல இன்றைக்குமே சத்தியத்துக்கு நிக்கக்கூடிய தேவனுக்காக, தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், அபிஷேகத்தின் நிமித்தம் கர்த்தருக்காக நிக்கிறவர்கள் உண்டு. Even not only those days, even this day for the sake of the Lord God, for the anointing, for the name of the Lord God they are standing.
யோசேப்புக்கு வாக்குத்தத்தங்கள் அதிகமாக இருந்தது. Joseph got so many promises. ஆனா அவனுடைய பிராணன் எங்க கிடந்தது? But where was his life? அவனுடைய பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. His life was fettered in the iron. 105 சங்கீதம் 18 வசனத்துல Psalms 105:15. அவனுடைய பிராணன் இரும்பில் His அடைபட்டிருந்தது. life was fettered in the iron. எப்படி இருக்கும் பாருங்க. How it would be? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு நிர்பந்தமானது. இதுல அவங்க பிராணனை சத்தியத்துக்காக வைக்கறாங்கன்னா எவ்வளவு மேன்மையானது. What a wretched condition of the life is, even in this they are laying for the truth, means how precious it is. உள்ள உயிர் ஒன்று, அதை இயேசுவுக்காக கொடுப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் சொன்னானா. A man says, so there is only one life, I am just greatly rejoicing to give to the Lord Jesus Christ. ஊழியத்தை கூட நீங்க பிராணனை எண்ணாமல் செய்யணும். Even the ministry you should not count your life and do that. எப்பாப்பிரா தீத்துவை குறித்து பவுல் பேசும் பொழுது Regarding Epaphroditus, Paul speaks. அவனை குறித்து என்ன சொல்றான் தெரியுமா? What he says about? அவனுக்கு ஊழியம் தான் முக்கியம், ஜீவன் போறது முக்கியம் அல்ல. It is only the ministry is very essential, not the life. அது ரொம்ப முக்கியம். It was very important. பிலிப்பியர் 2 அதிகாரம் Philippians chapter 2 30 வசனத்துல verse 30. அவன் ஊழியத்தின் நிமித்தம் தான் பிராணனை எண்ணாமல் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். He committed himself for the death regarding the ministry. He did not even consider his life. நீங்க இந்த மார்க்கத்துல இம்மைக்காக வந்தவர்களா இருந்தால் பரிதபிக்கப்படத்தக்கவளாய் மாறி If விடுவீர்கள். you are the people who have stepped into this way only for the present life, and you shall be wretched. இந்த மார்க்கத்துல வந்த பின்பு நீங்கள் மறுமைக்காக ஒரு தரிசனம் உள்ளவர்களாய் வாழ After வேண்டும். you have stepped into this way, you have to live with a vision for the later life. அப்போஸ்தலர் 15 பார்க்கும் When பொழுது we read in Acts of Apostles 15 25 verse 25, பவுல் தன்னை குறித்தோ இல்ல மற்றவர்களை குறித்து என்ன when சொல்லுகிறார்? Paul speaks about himself or others, இல்லாவிட்டால் மற்றவர்கள் அவனை குறித்து என்ன or சொல்லுகிறார்? what others says about him, அவங்க எல்லாம் பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். they were all ready and risked their life to give. இந்த பர்னபா பவுல் என்பவர்கள் Regarding Barnabas and Paul, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தங்களுடைய பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள் They என்று were also அப்போஸ்தலர் 15:25 சொல்லப்பட்டிருக்கிறது. Acts of Apostles 15:25, it is said they were risked their life to give for the Lord Jesus Christ. இயேசுவுக்காக பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்கள். They were so ready to commit their life for the sake of Lord Jesus Christ, their life. எவனுக்காவது எவளுக்காவது ஜீவனை கொடுக்கிற ஆள் கிடையாது. It is not a person they are ready to give their life for any girl or boy. இயேசுவுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக பிராணனை கொடுக்க துணிஞ்சு நின்னாங்க இந்த பர்னபாவும் பவுலும். These Barnabas and Paul, they were also hazarded their lives for the name of Lord Jesus Christ. அதனால தான் பவுல் என்ன சொல்கிறார்? So that what does Paul say? என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். I consider not or count my life a dear one. எனக்கு உயிர் வந்து முக்கியம் அல்ல. It's the life is not a very important. அதனால தான் அவர் சொல்றார் கிறிஸ்து தான் எனக்கு என்னது? உயிர். So to live is Christ, he says. சாவு எனக்கு ஆதாயம். That to die is gain. அப்போஸ்தலர் 20:24 பார்க்கும் பொழுது Acts of Apostles 20:24. என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன். I count not my life not dear. இதுதான் போர்க்களத்து முனையில நிக்க வேண்டியவனுடைய அறிக்கை. This is only the confession of the people those are standing in the battlefield. இப்போ உள்ள மிலிட்டரிக்காரங்க எல்லாம் அங்க இருந்து லெட்டர் எழுதுவாங்க, யுத்தம் வர்ற மாதிரி இருக்கு, எனக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குமா. Nowadays the prisoners, those who are the military people, those they will be at the time of the war, they will be writing a letter as if like the war is going to come, I don't want to stand. இங்க இருந்து தந்தி அனுப்பு, அம்மா செத்து போயிட்டாங்கனே அனுப்பிரு, நான் வந்துறேன். Send a telegram as if like a mother is died, he is writing. ஒரு 4-5 அம்மா செத்து போயிடுவாங்க, 4-5 தாத்தா செத்துருவாரு. இவங்க ஏதாவது ஒன்னு சொல்லி இங்க இருந்து தந்தி அனுப்புவாங்க, உடனே அவங்க சரி ஏதோ ஒன்னு அனுப்பி விட்டுருவாங்க. Similarly they will be also considering for mother or somebody will be die, they will be sending them. இவங்க போர்க்களத்துல நிக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. They are getting afraid to stand in the battlefield. ஆனா ஒரு சிலர் அப்படி அல்ல. But some others not so. அவங்க நாட்டுக்காக ஜீவனை விடுறாங்க. They are laying their life for their land. இன்றைக்கு நம்மில் எத்தனை பேர் போர்க்களத்து முனையிலே துணிந்து நிற்போம்? Today how many of will hazard our life at the battlefield? இதெல்லாம் நல்ல ஒரு வாழ்க்கை. This is a very good life. ஆனா இவ்வளவு நல்லா இருந்த வாழ்க்கை But the life which was very good. இப்போ ஏசாயா 9:1க்கு வரும் பொழுது When we come back to Isaiah 9:1, அங்க என்ன சொல்லி இருக்கிறது? what it is said here? இடுக்கமாய் ஈனமாய் இருண்டு போய் அந்த தேசம் மாறிவிட்டது. The land becomes so afflicted and vexation. அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. And there are two reasons for that. அதை நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். It is necessary we have to learn that. ரெண்டு பேருக்குமே ரெண்டு காரணங்கள் இருக்கிறது. There are two reasons for the two people. நியாயாதிபதிகள் 1:30 பார்க்கும் பொழுது Judges 1:30, அங்கே செபுலோன் அங்கே இருந்த குடிகளை துரத்தி விடாமல் விட்டு yes, விட்டான். Zebulun did not cast away or drive away the people ஒரு those who were தேசத்தை there. சுதந்தரிக்கும் பொழுது அந்த குடிகளை நீங்கள் துரத்தி விட வேண்டும். When you want to inherit a land, you have to drive away the people உன்னுடைய from there. வாழ்க்கையில போராடுகிற போராட்ட ஆவிகள், எண்ணங்களில் உள்ள போராட்டங்கள், பிசாசு செய்வன, இதெல்லாம் நீ துரத்தாம வச்சுக்கிட்டே இருந்தீனா அது ஒரு நாள் உன்னை ஓவர்டேக் பண்ணும். So whatever the things which are also striving, the devil, whatever the thoughts of your life, unless you drive away, one day it shall overtake you. இதேதான் நப்தலிக்கு நடந்தது. The same thing was happened to Naphtali. நியாயாதிபதிகள் 1:33 பார்க்கும் பொழுது When we read in Judges 1:33, அங்கேயும் கூட அவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்தில் இருந்த குடிகளை துரத்தி விடவில்லை. even in their from the land they did not drive away the nation. பிசாசை அழிப்பது,
துர்க்குணங்களை அழிப்பது, கேரக்டர்ல மாற்றத்தை கொண்டு வராம அப்படியே பழைய மனுஷனை வச்சிருக்கிறது, இது எல்லாம் ஒரு நாள் உன்னை ஜெயித்து விடும். One day it will overtake you, just you have not even destroyed the devil, you are having all the old man and the wicked thing. நீ இருக்க இடம் கொடுத்தீனா அது படுக்க இடம் கேட்கும். If you just give room for to sit, it will ask to room to lie down. அதுக்கு பிறகு நீ அதை துரத்துறது ரொம்ப கஷ்டம். அது கடைசில உன்னை அதை துரத்திரும், இல்லாட்ட அடிமைப்படுத்தி விடும். After that it's very difficult to drive away, finally it shall make you slave. சில கேரக்டர்லாம் நீங்க கிளியர் பண்ணி வெளிய அனுப்பிடணும். Some character you have to clear it and send it out. சில கெட்ட பழக்க வழக்கங்களெல்லாம் நீங்க கரெக்ட்டா துண்டிச்சிரணும். So some bad character you have to cut it correctly. நீ துரத்தி விடலைனா இடுக்கமாய் ஈனமாய் இருண்டு போன வாழ்க்கைக்கு உன்னை இழுத்து கொண்டு போய் If விடுவான். you don't cut it, mean it shall make you an afflicted life and vexation life, a dark life. அடுத்ததாக Nextly, நப்தலியுடைய இன்னொரு பகுதி another portion of Naphtali, இரண்டாம் நாளாகமம் 2nd Chronicle, 30ஆம் அதிகாரம் chapter 30, 11ஆம் வசனத்துல verse 11. ஒரு சிலர் மனத்தாழ்மையா எருசலேமுக்கு வந்தாங்க, ஒரு குரூப் வரவே இல்ல. One group with all humility they came to Jerusalem, another group they did not turn. ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். சிலர் வந்தாங்க, ஒரு பெரிய கூட்டம் வரவே இல்ல. Some people they came to Jerusalem, a great group of people they did not turn to Jerusalem. மனத்தாழ்மைக்கு நீங்க வாருங்க. மனத்தாழ்மை You have to come to the humility அது of கிறிஸ்துவினுடைய தெய்வீக சுபாவம். it is a divine character of Lord Jesus Christ. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் I இருக்கிறேன். am meek and lowly in heart. நீங்க இந்த மார்க்கத்துல வந்துட்டு வரகு இன்னும் காலரை தூக்கி விட்டு சுத்தாதீங்க. So after you have stepped into this way, you should not lift up your collar and roam here and நீங்க there. தாழ்த்தி பழகுங்க. Just have humble yourself. நாம் ஆராதிக்கிற தேவன் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தெய்வம். The Lord God we worship, He is a Lord is lowly and meek. அப்படியானால் நாமும் கூட மனத்தாழ்மை உள்ளவர்களாக மாற If வேண்டும். so, we also need lowly in heart. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். They came to Jerusalem. இது இரண்டு விதமான தன்மை. It shows our two types of nature. சிலவிட மூன்று விதமான தன்மை. Or two, three aspects. எருசலேம் என்பது இந்த உலகத்தில் உள்ள சபையை காண்பிக்கிறது. Jerusalem shows the worldly church of God. எருசலேம் என்பது சமாதானத்தை காண்பிக்கிறது. Jerusalem shows peace. புதிய எருசலேம் என்பது நாம் போய் சேரக்கூடிய இடத்தை The காண்பிக்கிறது. new Jerusalem, the place where we are going to join, it shows. ஒரு குறிக்கப்பட்ட கூட்டம் தான் மனத்தாழ்மையா இருக்காங்க. A particular group only, they are having humble and humility. ஆனா என்ன நடந்துச்சு? What happened here? மெஜாரிட்டி மனத்தாழ்மை இல்லாதனால செபுலோன் நாடு இருண்டு போய் விட்டது. Majority of the people, they did not have any humility. The land of Zebulun, it was broken. இதே போல நப்தலியிலும் ஒரு வீக்னஸ் இருந்துச்சு. Likewise, Naphtali also had a weakness in him. இரண்டாம் ராஜாக்கள் 2nd King, 15ஆம் அதிகாரம் chapter 15, 29ஆம் வசனத்துல verse 29. நப்தலி சிறைப்பட்டு போன ஒரு கூட்டமாய் மாறிவிட்டான். Naphtali became a captivated ஒரு land. காலத்துல விடுதலை பெற்றவன், Once upon a time he let loose. இப்பொழுது அவனுடைய வாழ்க்கை சிறையிருப்புக்கு போய்விட்டது. Now his life went carried into the captivity. இதனுடைய ரிசல்ட் என்ன? What is the result of that? குடிகளை துரத்தி விடாமல் They did not drive out the nations. நாம் அடிமையாய் மாறும் பொழுது, When we become slaves, இல்லாவிட்டால் மனத்தாழ்மை இல்லாமல் பெருமையில ஜீவிக்கும் பொழுது, or when we do not have the humility and live in the proud and boasting. ஈக்குவல் டு என்னது? What is that? What is equal to? என்ன வரும்? What will you get? இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்டு இருண்டு கொண்டிருக்கிறாய். You are being darkened as well as you are being afflicted and vexed. இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பெரிய தோல்வியாயிருக்கு. This is only the great failure in their life. ஆனா அவங்களை கேட்டா சொல்லுவாங்க, But if you ask about them, they will say, எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. so they will be telling about my mother, father and pastor. அப்படிதானே? So எங்க அம்மா என்னை எப்படி ஆசீர்வதிச்சாங்க, my mother blessed me like எங்க this, அப்பா இப்படி my ஆசீர்வதிச்சாங்க, father blessed me like எங்க this, பாஸ்டர் இப்படி my சொன்னாங்க. pastor also blessed me ஆனா like இங்க this. லைஃப் எப்படி போயிட்டு Then இருக்கு? how is your life is going? நீ உனக்குள்ள துரத்த வேண்டியதெல்லாம் துரத்தி வெளியே கொண்டு போ. At all things you have to drive out from you, take it out. ஆனாலும் இத படிச்சபோது எனக்கு ஒரு ஆறுதல். So after I read, I got comfort. எவ்வளவு டாப்பா இருந்தாங்க, They were in the top level. லோ வந்துட்டாங்க. They came to low level. ஆனா கர்த்தர் அவனை தேடி வந்தார். But the Lord God came அவனுடைய seeking them. பழைய கால அந்த அனுபவங்களை பார்த்து உன்னுடைய அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட தேவன் அநீதி The Lord God is not unrighteous to forget all your love of labor. எபிரேயர்கள் நிருபத்தில் அந்த வசனத்தை ஒரு விசை வாசிக்கலாமே? Let us read the verse in Hebrew. நீங்க அவங்களுடைய அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. The Lord God is not unrighteous to forget all the labor of your love. ஏனென்றால் தேவன் ஒருபோதும் அதை மறக்க மாட்டார். The Lord will not forget never that. 6ஆம் அதிகாரம் 6 10ஆம் வசனம். verse 10. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர். ஒரு காலத்துல உன்னுடைய கிரியை இருந்ததை, நீ போர்க்களத்து முனையில நின்னதை கர்த்தர் அறிவார். The Lord God knows once upon a time you had all the work, you were standing in the battlefield. ஊழியக்காரனால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். The Lord God knew about you are being blessed by the servant of உன்னுடைய God. தாயும் தகப்பனும் உன்னை ஆசீர்வதித்தது கர்த்தருக்கு The தெரியும். Lord God knew that you are being blessed by your parents. ஆனா அப்படினா கர்த்தர் என்ன செய்தார்? So what did the Lord God do? இவனை நேசித்தார். The Lord God loved him. அந்த செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் தேடி தான் இயேசு இறங்கி
வருகிறார். Jesus Christ came down seeking the land of Zebulun and Naphtali. தனக்காக நின்றதை மனுஷன் மறக்கலாம், ஆனா தேவன் மறக்கவே மாட்டார். For the sake of the man, if he stand, he will forget, but the Lord God never forget. எத்தனை பேர் அதை How விசுவாசிக்கிறீங்க? many of you believe that? நீ செஞ்சதெல்லாம் மத்தவன் மறந்துடுவான். So whatever you have done, other will forget. ஒரு இடத்துல ஒரு பையன் ஃபாரின் போனான். In a place, a boy went to foreign. அவனுக்கு உடனே புத்தி எப்படி மாறிடுச்சு? Immediately his understanding how it changed. வீட்டுக்கு பணம் அனுப்புனான். He sent the money. வீட்டுக்கு பணம் அனுப்பிட்டு After sending money to go, ஃபர்ஸ்ட் இந்த பணத்தை அந்த ஆள்கிட்ட கொண்டு போய் தூக்கி போட்டு. first of all you said, they settle the money to the person what I got it from. யார்ட்ட? To whom? இவனை அனுப்புனதுக்கு பணம் கொடுத்தது அன்னைக்கு அவனுக்கு சோறு கிடையாது. இவனை அனுப்புனதுக்கு பணம் கொடுத்தது யார்தான்? அந்த ஆள் தான். He did not have any meals or any food, only the particular person sent him with his money. எப்படி இருக்கும்? How it would be? ஃபெய்த்தோம்ல கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாள். He was a man, he was eating all the porridge in the faith home. ஒரு விசுவாசி அவனை ஹெல்ப் பண்ணி நீ போ ஃபாரின் போனா நல்லா இருப்பான் பையன் வாழ்ந்து போட்டோம். One believer just helped him, let him go and let him just leave. அப்போ 1200 ரூபாய் எவ்வளவு கொடுத்து அனுப்பியிருக்கான். In that time he said given him 204. ஆனா போன பின்பு After he has gone, இவன் ஃபர்ஸ்ட் மந்த் salary அனுப்புறான். the first month salary he was sending. அங்க இருந்து அனுப்பிட்டு After sending from there, வீட்டுக்கு லெட்டர். he was writing a letter to go. முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் அந்த ஆளு தூக்கி போட்டு. First of all, go settle this money to that man. நான் இங்க நல்ல செட்டில் ஆயிட்டேன். I am being settled here well. நாளைக்கு என்னால தான் இவ்வளவு தூரம் வந்துட்டான்னு அவன் சொல்லிடுவானா. Tomorrow he will say only because of me he is grown up now. அதனால இந்த பணத்தை தூக்கி போட்டுரு. So you just go throw the money to him. சரி தூக்கி போட்டாச்சு. It was thrown. அதுக்கு பிறகு வந்தா வருவான். ஃபாரின்ல இருந்து வருவான். யாரையும் போய் பார்க்கறது இல்ல. குறிப்பா இந்த விசுவாசி வீட்டுக்கு பக்கமே வர மாட்டான். ஏன்னா அவர் ஏதாவது பேனா சோப்பு வாங்கிடுவாரா கேட்டுவாரான்னு ஒரு பயம். So after that he will be coming from the foreign, he will visit other house, he will not go the particular house because he will be asking some foreign things. அதோட அவனுடைய வாழ்க்கையே மாறி போச்சு. So with that his total life was changed. அது வரைக்கும் மனைவியை நேசிச்சவன் பணம் வந்த உடனே மனைவியை வெறுக்க So ஆரம்பிச்சான். far he was loving his wife, after he got the money he hated her. நான் அப்பதான் அந்த சர்ச்சுக்கு நான் சொல்லிருப்பேன் சின்ன பிரதரா போறேன். So I was like a small brother in church in the church that அப்ப நமக்கு ஆவடியில சர்ச் சென்னையில கிடையாது. in that time we did not go. ஆவடியில சர்ச் கிடையாது. We did not have a church in Avadi, Chennai. நான் போய் அந்த ஒரு விசுவாசி வீட்ல தான் கூட நடக்கும். So only we will be conducting the meeting in a believer's house. அந்த மீட்டிங் போயிருக்கேன். I had been there. திடீர்னு பார்த்தா Suddenly இந்த எம்எல்ஏ எல்லாம் இந்த தெருவை பெருக்கிட்டு வருவாங்க பாத்தீங்களா, வேஷ்டியை அவுத்து விட்டு அதே மாதிரி இவன் வந்தான் உள்ள. like MLA he was also spreading the toti of ஒண்ணு மிகப்படுத்தி சொல்லல, அப்படிதான் வந்தான். like he came, I am not exaggerating anything. இதுல கால்வாசி இருக்கும் அந்த ஷெட். The shed was half of this. ஒரு கால்வாசி ஓலையில போட்டிருந்த ஒரு ஷெட். It was just thatched with roof. நான் உட்கார்ந்திருக்கேன். I was seated. அதுவும் சாதாரண வேஷ்டி அல்ல. It is not ordinary dhoti. பட்டு வேஷ்டி. Silk dhoti. அது அப்படியே இழுத்துட்டு பெருக்கிட்டு வருது ரோட்ல. Just spreading over the ground and coming. கையில bracelet, கழுத்துல செயின் அடிச்சு வர்றான். Chain in the neck as well as bracelet. எனக்கு சந்தோஷம், ஒரு புதிய ஆத்மா நீ கூட்டிட்டு வந்திருக்கான். I was so happy, a new believer has come, a new soul has பழைய come. பெருச்சாலின்னு எனக்கு தெரியாது. I do not know he was old bandicoot. ஆனா இவன் இப்படி வந்த உடனே நானும் ஒரு புதிய ஆத்மா வந்துட்டான். இன்னைக்கு When he came, பரவாயில்லை, நான் பிரசங்கம்லாம் நல்லா பண்ணி முடிச்சேன். I just preached well and addressed well because I after seeing him as a new soul. கடைசில பார்த்தா இவர் யாரு? Finally when I saw who was he? faith homeல வயரிங் பண்ணிட்டு காபி குடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தவன். He was a man, he was drinking coffee in the faith home and working in the faith home. அது என்னவோ நான் நினைச்சது தப்போ என்னவோ தெரியல, செத்து I do not know what I thought is wrong, he died. போயிட்டு அவன் அடக்கத்துக்கு அடுத்து அவனை சந்திக்கிறது வந்து அடக்காரன்ல The next meeting I met him in the prayer service. காஃபின் பாக்ஸோட வர்றான். He was coming in the coffin box. முடிஞ்சு போச்சு ஆட்டம். The race was நான் எதுக்கு இத சொல்றேன், யாருக்கா தவறாக நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டாம். Please don't mistaken. நம்முடைய நிலவரத்தை நம்ம உணரணும். We have to realize our state. கர்த்தருடைய தயவில் தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், சாகர வரைக்கும் மறக்க கூடாது. Only by the favor of God we have grown up, likewise we should not forget it. நீ வந்து மத்த மனுஷன் செஞ்ச உதவியை மறந்துறலாம். You can forget the benefit what the man has done. ஒரு ஊழியக்காரன் ஜெபிச்சு அனுப்புனானே ஃபாரினுக்கு, நீ அதை ஏன் மறந்துட்ட? Why you have forgotten? Because the servant of God prayed you and sent you to foreign. இவன் ஃபாரின்ல இருந்து பொருளா அள்ளிட்டு வரான். He was bringing home all the material things from foreign country. கஸ்டம்ஸ்ல சிக்கிடுச்சு. It was seized by the customs. இப்போ அவனால வெளிய வர முடியல. He cannot even come out. ஆசையா வாங்கிட்டு வந்ததெல்லாம் எங்க மாட்டிக்கிச்சு? கஸ்டம்ஸ்ல With all the last he was bought everything, it was standing in the customs. அப்போ பாஸ்டர் தேவைப்பட்டாரு. Now pastor was needed. உடனே ஐயா நான் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு உடனே அவர் ஒரு விசுவாசி கஸ்டம்ஸ்ல வேலை பார்க்கற வச்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விட்டார். When he was caught in that and he prayed that through a believer one was working in the custom, he released him. இவ்வளவு நடந்து கூட அவன் மனுஷனுடைய உதவியோ தேவனுடைய உதவியோ மறந்து விட்டான். So even though after this thing happened, he had forgotten all the help of the man and God. தேவன் நீ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தா கூட அதை என்ன செய்ய மாட்டாரு? மறந்து விட மாட்டார். But the Lord God never forget, even though if you ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் தேவன் அதற்குரிய பிரதிபலனை உனக்கு நிச்சயம் தருவார். ஏனென்றால் உன்னுடைய பிரயாசத்தை மறந்து விட அவர் அநீதி உள்ளவர்
அல்ல. The Lord God is not unrighteous to forget the work of your love of labor. If you supply a cup of cold water, share the Lord shall reward you. எனக்கு இந்த மெசேஜ் நான் ரெடி பண்ணும்போது எனக்கு கிடைச்சது இது என்னன்னா, இவ்வளவு தாழ்ந்து போயிருந்தாலும் கர்த்தர் அவனை மறுபடியும் என்ன செஞ்சிட்டாரு, தூக்கிட்டார். When I was just preparing the message, what I thought, so even though he went to the low level, the Lord God lifted him up. அவனுடைய பழைய நிலவரத்தை கர்த்தர் உணர்ந்தார். The Lord realized the old state. கர்த்தர் அவனுக்கு அந்த முற்காலத்துல அவன் எப்படி இருந்தான்னு பார்த்தார். The Lord saw that in the former days how he was. இயேசு நேரடி அங்கதான் போனார். Straightly Jesus Christ went there. எழுத்தின் பிரகாரமாக இயேசு இந்த பூமியில பிறந்த பொழுது அவர் போய் பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ண இடம் இதுதான், கலிலேயா. Literally when Jesus Christ was born on the earth, where he brought the great light, only Galilee. புரியுதா? Do you understand? இதுதான் செபுலோன் நாடு, நப்தலி நாடு என்று அழைக்கப்பட்டது. This has been called as the land of Zebulun and Naphtali. சரி, இப்ப இயேசு ஊழியம் செய்து முடிச்சிட்டாரு. Now Jesus Christ finished the ministry of him. உயிர்த்தெழுந்து விட்டாரு. He was raised. இப்போ அவரை பார்க்கிறதுக்கு சீஷர்கள் தவிக்கிறாங்க, எங்க போனா பார்க்கலாம். Now the disciples, they were also just groaning to go where to meet him. இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? What was the resurrected Jesus நான் Christ உங்களுக்கு said? முன்னே எங்க போகிறேன்? Before you. இதே கலிலேயாவுக்கு தான் போறேன். Before you I am going to the same Galilee. அந்த கலிலேயாவை குறித்து அவர் மைண்ட் விட்டு போகல. அதனால உயிர்த்தெழுந்த பின்பு கூட அவர் என்னை வந்து பார்க்கணும்னா எங்க வாங்க, கலிலேயாவுக்கு வாங்க, என்னை பாருங்கன்னு After சொன்னார். the resurrection of him, he did not even forget about Galilee. So he said, if you want to see me, come to Galilee. உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை இருண்டு ஈனமாய் மிகவும் கேவலமாக மாறி இருக்கலாம். Even the past life of you very shameful as well as afflicted and vexed. இனி வரும் காலங்கள் பிற்காலத்திலே கர்த்தர் உன்னுடைய வாழ்வை ஊழியத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். Hereafter the Lord God is going to brighten the life and the ministry of you. அப்படிதான் பைபிள் The சொல்லுகிறது. Bible says so. இடுக்கமாய் ஈனப்படுத்தப்பட்ட செபுலோன் நாட்டு இனிமேல் அது இருண்டு கொண்டிருப்பதில்லை. Hereafter the land of Zebulun will not be darkened, which was being afflicted and grievous. முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு கொண்டிருப்பதில்லை. It shall not be like the past days, it shall not be darkened. அதை பிற்காலத்தில் தேவன் மகிமைப்படுத்துவார். The Lord shall glorify in the later days. அந்த பிற்காலம் தான் இனி வரும் காலங்கள். So the later days, the days to come. தேவன் அந்த காரியத்தை நமக்குள்ள செய்வார். The Lord will do that work in us. முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக. The glory of the later temple was so greater than the former temple. எத்தனை பேருடைய வாழ்க்கை இனிமேல் பிரகாசிக்க வேண்டும், இனிமேல் அது மகிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் கண்களை மூடுங்க. How many of your life has to be bright and hereafter it shall be glorified? Please close your eyes. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்த போகிறார். The Lord is going to glorify your life. உன் குடும்பத்தை மகிமைப்படுத்த The போகிறார். Lord is going to glorify your family. உன் தொழிலை மகிமைப்படுத்த The Lord போகிறார். is going to glorify your business. உன் ஊழியத்தை மகிமைப்படுத்த The Lord is போகிறார். going to glorify your ministry. உன்னுடைய சபையை அவர் The மகிமைப்படுத்த Lord is போகிறார். going to glorify your church of God. இனிமேலும் அது இருண்டு கொண்டிருப்பதில்லை. Hereafter it shall not be darkened. இனிமேலும் நீ இடுக்கமான பாதையிலே போக போறதில்லை. Hereafter you are not going to go to the straight path. இதுவரை நீ கனவீனப்படுத்தி விட்டாய். Yes, so far you were being weakened. உன்னை எல்லாரும் ஈனமாய் பேசி விட்டார்கள். Everybody spoken all shame to ஏன் you. உன்னுடைய வாழ்க்கையும் அப்படி அமைந்து விட்டது. So because your life was so set up like accordingly. கர்த்தர் கலிலேயா நாட்டுக்கு கடந்து வந்தவர். But the Lord God came to the land of Galilee. செபுலோன் தேசத்துக்கு வந்தவர். The Lord God came to the land of Zebulun. நப்தலி நாட்டுக்கு The வந்தவர். Lord God came to the land of Naphtali. எல்லாரும் சொன்னாங்க, ஏன் அங்க போணும்? Everybody said, why the Lord has to go there? அவரை கேட்டா என்ன சொல்வார் தெரியுமா? If you ask him what he would say. என் நாமத்தின் நிமித்தம் போர்க்களத்து முனையிலே ஒரு காலத்திலே அவன் துணிந்து நின்ற ஒரு ஆள். Because he was a person once upon a time for the name of me. He was guarding his life in the battlefield. நீங்க எத்தனை பேர் அப்படி How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe so? நீ செஞ்ச ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய கணக்குல எழுதிக்கிட்டே இருக்க. Whatever the things you have done, each and everything it is written in the account of கர்த்தருக்கு God. பயந்தவர்கள் பேசுவார்கள், செயல்படுவார்கள், எல்லாம் அவருடைய ஞாபக புத்தகத்தில் The people எழுதப்பட்டிருக்கிறது. those who fear the Lord God, they shall be speaking and doing something. Everything will be written in the book of memory of him. நீ ஒரு செபுலோனா இருக்கலாம். You may be a Zebulun. நீ ஒரு ஊழியனா You இருக்கலாம். may be a servant of God. நீ ஒரு நப்தலியாக You இருக்கலாம். may be a Naphtali. நீ ஒரு விசுவாசியாக You may இருக்கலாம். be a believer. கர்த்தர் இன்றைக்கு உன்னை மகிமைப்படுத்த போகிறார். Today the Lord God is going to glorify thee. ஒரு 5 நிமிஷம் நான் டைம் தருவேன். I want to give you 5 minutes time. கர்த்தருடைய வல்லமை உன்மேல் வந்து இறங்க The வேண்டும். power of God and the strength of God has to come down and come down you. அவசியம் இல்லாம நீங்க போக வேண்டாம். Without necessary, no, please don't go here and கொஞ்ச there. நேரம் ஒரு அபிஷேகத்தோடு நம்ம செயல்படலாம். Let us all work with the anointing now. உன்னோடு போராடுகிற குடிகளை நீ துரத்தி விட வேண்டிய நேரம் இதுதான். This is the time you have to drive out all the nation which are striving against you. இந்த கைகள்ல கால்கள்ல உன்னுடைய ஆத்துமாவுல இருக்கிற எல்லா சங்கிலிகளும் அறுந்து விழ வேண்டிய நேரம் This இதுதான். is the time only all the chains and the fetters what are found in the hands and the legs and upon your body has to be fallen down. நீ ரட்சிக்கப்பட்டாய், அது ஒரு நல்ல ஈவு. It is a very good gift you have been saved. இந்த விசுவாச வாழ்க்கையில வந்தது ஒரு நல்ல ஆசீர்வாதம். What you have come into the life of faith is also a blessing to you. நீ சந்தோஷமாயிரு. If we rejoice, கர்த்தர் உன்னை the ஆசீர்வதிப்பார். Lord shall bless நீ thee. புறப்படுகையில் சந்தோஷமாயிரு. When you depart, you shall be rejoiced. ஆனால் நீ போர்க்களத்து முனையிலே துணிந்து நிற்க வேண்டும். But at the battlefield, you have to hazard your life. எத்தனை பேர் அப்படி நிக்க போறீங்க? How many of you want to stand likewise? அப்படி நின்றவர்கள் மூலமாகத்தான்
அநேக கோதுமை மணிகள் நிலத்தில் விழுந்து செத்ததனால்தான் சபையில இவ்வளவு கோதுமை மணிகள் இன்றைக்கு வந்திருக்கு. Because the people they have stood because the corn of wheat, many corn of wheat fall down and died. So many corn of wheat have brought now here. தயவு செய்து மனுஷனை பின்பற்றி நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம். Please don't go backslide by following men. நீங்கள் யாரும் பின்வாங்கி போக கூடாது. No, none of you should go backslide. யாரும் நீங்கள் சோர்ந்து போக கூடாது. None of you should be fainted. யாரும் விடாய்த்து போக கூடாது. None of you should be weary. யாரும் இந்த மார்க்கத்தை விட்டு விலகி போக None கூடாது. of you should go astray from this way. இது ஒரு போர்க்களத்து முனை. This is a battlefield. இதுல எத்தனையோ வருவாங்க போவாங்க. So many people would come and go. நீ இயேசு ஒருவரே நிலைத்திருப்பவர். But only Jesus Christ will abide here. நீ அவரை மாத்திரம் பாத்துரு. Yes, look unto him. உன் கண்கள் அவரையே பரிசுத்தரையே நோக்கி Let கொண்டிருக்கட்டும். your eyes will be seeing the Holy One. உன்னுடைய கண்கள் அவர் மேல் Let பதிக்கப்பட்டிருக்கட்டும். your eyes be set upon him. அவர் ஒருவரே மாறாதவர். He alone will not அவர் change. ஒருவரே நித்தியமானவர். He is only the eternal God. அவர் ஒருவரே நிரந்தரமானவர். He is only the permanent God. அவருடைய அன்பு மாத்திரமே His நிலைத்திருக்கும். love only will be abiding அவர் wherever. மாத்திரமே கடைசி வரை உன்னோடு வருவார். He shall only come with you till the end. ஆனபடியால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மனுஷன் மேல் உங்களுடைய அன்பை உங்களுடைய வல்லமையை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டாம். So you don't need to bring a hope upon man and the love upon man any occasion. உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கட்டும். Let your eyes look unto him. ஆமென். எத்தனை பேர் அப்படியே நீங்கள் மாற்றிக்கொள்ள Whenever விரும்புகிறீர்கள்? you want to change yourself likewise. போர்க்களத்து முனையிலே துணிந்து நில்லுங்கள். In the battlefield be guard your life. என்ன வந்தாலும் நில்லுங்கள். Whatever it happens, stand there. என்ன வந்தாலும் சத்தியத்தில் நில்லுங்கள். Whatever it happens, stand on the truth. யார் வரட்டும் யாரும் போகட்டும். Let anyone come and anyone go. நீ யுத்தகளத்திலே நீ ஜீவனை பணயமாய் வை. You have to just guard your life in the battlefield. வெற்றி நிச்சயம். The victory is sure. நம்முடைய ஓட்டத்தின் முடிவிலே நாம் அவரை பார்க்க வேண்டும். At the end of our race we have to look him. அவர்தான் நம்முடைய பந்தய பொருள். He is only the price of us. அவர்தான் நம்முடைய பந்தய He பொருள். is only the price of our race. அவர்தான் நம்முடைய ஓட்டத்தின் இலக்கு. He is only the target of our race. அவரே நம்முடைய நம்பிக்கை. He is only our hope. அவர்தான் நம்முடைய நங்கூரம். He is only our அவர்தான் anchor. நம்முடைய சுக்கான். He is only our rudder. அவர்தான் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம். He is only all of all. அப்படினால் நீங்கள் யாரும் நீங்கள் எங்கேயும் உங்களுடைய கண்களை திருப்ப வேண்டாம். So none of you should turn your eyes anywhere. மனுஷனை நம்பாதே. Don't believe man. பிரபுக்களை நம்பாதே. Don't believe nobles. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாதே. Don't believe the man having the breath in the nostril. உன்னுடைய விசுவாசம் தேவன் பேரில் வைக்கப்படட்டும். Let your faith be kept among God. மணலின் மேல் நம்பிக்கை மணலின் மேல் வீட்டை கட்டாதே. Don't build a house upon the wife. கண்மலையிலே கட்டுங்கள். Build your house upon the rock. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரு அபிஷேகத்துக்குள்ள நாம் முடிக்க கொண்டு Let us முடிவுக்கு வருவோம். close our eyes. We are going to complete and conclude with an anointing. ஆமென். போர்க்களத்து முனையிலே இனிமேல் நில்லுங்கள் Let பிரியமானவர்களே. us stand in the battlefield, end of the battlefield. உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மகிமைப்படுத்தும்படியாக வந்து The விட்டாரே. Lord has come here in order to glorify life. இடுக்கமாய் இருந்த காலங்கள் முடிவடைந்து விட்டது. All the straight days are being finished. ஈனமாய் இருந்த காலங்கள் முடிந்து விட்டது. All the days which are weak and everything is finished. இருண்ட காலங்கள் முடிந்து All விட்டது. the days of dark are finished. கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். The Lord has come seeking you. அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? What is the purpose and plan of him? நான் உன்னில் மகிமைப்படுவேன். I will be glorified in நான் thee. உன்னை மகிமைப்படுத்துவேன். I will glorify thee. இயேசு பிதாவிடம் கேட்டார். Jesus Christ asked the Father. இயேசுவே மகிமைப்படுத்தும் என்று. Jesus glorify Father glorify me. உடனே பதில் என்ன கிடைத்தது தெரியுமா? What was the answer he got immediately? மகிமைப்படுத்தினேன். I have glorified thee. இன்னும் மகிமைப்படுத்துவேன். I will glorify thee. ஆமென். கர்த்தர் உன் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாய் மகிமையாய் மாற்றுவார். Yet the Lord God is going to make your life an excellent glorious one. ஆமாம். கர்த்தாவே என் வாழ்க்கை இடுக்கமாய் இறுக்கமாய் ஈனமாய் இருண்டு போயிருக்கிறது. என்னை மகிமைப்படுத்தும். நான் மறுபடியும் ஆதி நாட்களை போல போர்க்களத்து முனையிலே நிற்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன் சொல்றவங்க கைகளை வைத்துங்க. எழுப்புதலில் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அடி வயிற்றிலிருந்து வரணும், உள்ளுக்குள்ள இருந்து வரணும். நான் போர்க்களத்து முனையில மறுபடியும் நிற்க வாஞ்சிக்கிறேன். இருண்ட வாழ்க்கையை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. அன்றைக்கு நப்தலிக்குள்ளே வந்த அந்த வைராக்கியம், செபுலோனுக்குள்ளே வந்த அந்த வைராக்கியம் இந்த கூட்டத்திலே கர்த்தர் உனக்கு தருகிறார். அவர்களுக்குள்ளே அன்றைக்கு போதனை கிடையாது. அவர்களை யாரும் தூண்டிவிடவில்லை. அவர்களுக்குள்ள இருந்த வல்லமையே அவர்களை அப்படி நடத்தினது.
அதுபோல உனக்குள் இருக்கிற அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை உன்னை போர்க்குலத்து முனையிலே ஜெயாலியாய் கொண்டு வந்து நிறுத்தும். Hallelujah, 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 hallelujah. Riala balaka rabakatu rabala. Amen. பிரியமானவர்களே, இது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். நாம் இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மெசேஜினுடைய ஃபைனல் ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் இவ்வளவு நேரம் 1.5 மணி நேரம் நான் உங்களுக்கு பேசியிருக்கேன், இதெல்லாம் கரெக்ட். ஆனா இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவார். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஆமென். கர்த்தர் இனிமேல் உன் லைஃப் மூலமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. உன் குடும்ப வாழ்க்கை மகிமையாய் மாற போகிறது. ஹல்லேலூயா. உன் வாலிப பிராயம் மகிமையாய் மாற போகிறது. உன் ஊழியத்தை, சபையை கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அவர் யோசேப்பை தேடி போகவில்லை, ரூபனை தேடி போகவில்லை, ஆசேரை தேடி போகவில்லை, தானை தேடி போகவில்லை. பாதிக்கப்பட்ட 2 பேரை தேடி போனார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறது ஒரு பெரிய மகிமையான ஒரு செயல். ஆனா வந்த இடத்துல அவர் போன இடம், முக்கியமான இடம் இந்த செபுலோன் நாடு, நப்தலி நாடு தான். இது எதை காண்பிக்கிறது? உன்னுடைய நிலவரம் அவருக்கு தெரியும். அவர் உன்னைத்தான் தேடி வந்திருக்கிறார். இன்றைக்கு நீ ஒப்புக்கொடு, கர்த்தர் உன் வாழ்க்கையை, ஃபியூச்சரை மகிமைப்படுத்த போகிறார். உனக்குள்ள குறைவுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், புத்தியினங்கள் இருக்கலாம், பல ஈனங்கள் இருக்கலாம். பயப்படாத, உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் அவருடைய நோக்கமே உன்னை மகிமைப்படுத்துவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாடுன்று பாடுவேன். 2 நிமிஷம் தான். மகிழ்ச்சியாலே நான் பாடுவேன், பாடுன்று பாடுவேன். மகிமை 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 Hallelujah, hallelujah, hallelujah. Amen, amen, amen. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. நீதிமான்களை அல்ல, பாவிகளை ரட்சிக்கவே நான் வந்தேன் என்று சொன்னார். அவருக்கு அந்த 12 கோத்திரத்தை பார்த்த பொழுது, 12 கோத்திரத்தினுடைய முற்காலம், பிற்காலம், நிகழ்காலம் எல்லாத்தையும் பார்த்தார். எல்லாம் பார்த்த பொழுது அவர் மனதில் இருந்தது, நான் இந்த உலகத்திலே மனிதனாய் அவதரித்தால் செபுலோன் நாட்டை போய் நான் மகிமைப்படுத்த வேண்டும், நப்தலி நாட்டை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த கூட்டத்தில் உங்களில் எத்தனை பேர் செபுலோனாய், நப்தலியாய் வந்திருக்கிறீர்கள்? நிச்சயமாய் உங்கள் வாழ்வு இனிமேல் மகிமைப்படும். ஹல்லேலூயா. யுத்த களத்தில் சேனை தலைவரும் யுத்தத்தில் யாரும் தோல்வி வரவிடார். யுத்த களத்தில் சேனை தலைவரும் யுத்தத்தில் யாரும் தோல்வி வரவிடார். ஆவியினைகளை தோல்வி போல் தோன்றுக, ஆவியினைகளை தோல்வி போல் தோன்றுக. அத்திரமாயந்த தாங்கி நடத்துவார், அத்திரமாயந்த தாங்கி நடத்துவார். யுத்த களத்தில் சேனை தலைவரும் யுத்தத்தில் யாரும் தோல்வி வர
அல்லேலூயா. ஆமென். தம்முடைய ஜனத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் சித்தம் கொண்டு இறங்கி வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அன்பின் பிரயாசங்களை மறந்துவிட அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நமக்கு செய்து வருகிற மகத்தான செயல்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். என்ன வந்தாலும் போர்க்களத்து முனையிலே கர்த்தருக்காக நின்று நாம் ஜெயாளிகளாய் மாறி அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே சுவாமி கர்த்தாவே, இந்த உயிர் தெரிந்த காலை வேளையிலே ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தினர் கூட்டி சேர்த்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இதுவரையும் கர்த்தாவே நீர் ஆவியானவர் எங்களுக்குள்ளே ஆண்டவரே மகத்தான கிரியைகளை நடப்பித்துக் கொண்டிருந்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஆண்டவர் ஒவ்வொரு பகுதி ஆவியானவரை பொறுப்படுத்தபடி நான் நன்றி செலுத்துகிறோம். பாடல் ஆவிக்குள்ளாய் மாற்றி தந்தீர், எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தந்தீர். இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களோடு நீ திட்டவட்டமாய் நீர் பேசினருக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த கடைசி நாட்கள் ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே யுத்தத்தில் கர்த்தாவே தைரியமாய் மரணத்துக்கு துணிந்து நிற்கிறவர்களாய் நீர் எங்களுக்கு கர்த்தாவே ஒரு கூட நீர் எங்களை புதுப்பித்து புதிய பலனை தந்தபடினால், புதிய அபிஷேகத்தை தந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே எப்படிப்பட்ட போராட்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள், கலக்கங்கள் வந்தாலும் உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் நிற்க, மனுஷரை நோக்கி பார்க்காதபடி உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க, எந்த சூழ்நிலையில் நாங்கள் கர்த்தாவே வெட்கப்பட்டு போகாதபடி நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய தயவு எங்களுக்கு பெரிதா இருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தயவுதான் எங்களை இப்படிப்பட்ட பரிசுத்தமான ஐக்கியத்தில் கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவரே இனிமேல் உம்முடைய தயவை நாங்கள் நோக்கி பார்க்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். இக்கட்டுகள் இருளிலே கர்த்தாவே நாங்கள் நடவாதபடி உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் பிராணனை கூட எண்ணாமல் நாங்கள் கர்த்தாவே இப்பொழுதும் கர்த்தாவே நாங்கள் துணிந்து நாங்கள் எல்லாவற்றிலும் யுத்தங்களில் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், கேட்ட சத்தின்படி ஜீவிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவராய் நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருளி இந்த ஆராதனையிலே நீர் வீற்றிருந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியத்தை மட்டுமா நீர் பொறுப்படுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தேசங்கள் இருந்தும், எத்தனையோ பிள்ளைகள் இருந்தும், எத்தனையோ நாடுகள் இருந்தும் நீர் செபுலோனையும் நப்தலியும் தேடி வந்தீரே, அதுபோல எங்களுடைய ஜனத்தையும் நீர் தேடி வந்து அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன், புதிய ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் நீர் உறுதிப்படுத்தும். இன்னும் குடும்பங்களை ரட்சிக்கப்படாதவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் நீர் சந்தியும். குழந்தைகள் முதல் பெரியோர் வரை எல்லாரையும் கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்தும், காத்துக்கொள்ளும். அந்நாள் வரை நீர் காத்துக்கொண்டு மகிமையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாய் உம்மை சந்திக்க உதவி செய்யும். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்படும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.